சரி, ஓபன் பண்ணி கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே. ஆர்டிகல் 52 டு குடியரசுத் தலைவர், அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஆர்டிகல் மட்டும் கம்பேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 52 என்ன சொன்னோம்? குடியரசுத் தலைவர், ஓகேங்களா, பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு சொல்றது, ஒரு நாட்டிற்கு குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்னு சொல்றது 52. ஆளுநர், ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் வேணும்னு சொல்றது 153. 52 121 வந்து மத்திய அரசை பத்தி சொல்லும். 153 212 வந்து என்னது, மாநில அரசை பத்தி சொல்லும். இது வந்து பார்ட் 5, பகுதி 5. இது வந்து பகுதி 6. அதான் பார்க்கணும். 52 153 இது ஓகேவா? அதே மாதிரி 53 என்ன சொல்லுன்னா, குடியரசுத் தலைவர்களோட கையில தான் அது அனைத்து அதிகாரங்களும், நிர்வாக அதிகாரம் யாரோட தலைமையில் இருக்கும்? எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனிட் யார் கையில இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சொல்றது 53. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது அனைத்து மாநில நிர்வாக அதிகாரமும் குடியரசுத் தலைவர் கையில இருக்கும் சொல்றது எது? 184. ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 54. கரெக்டா? குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, 2 அவை, மாநிலங்களவை மக்களவையோட ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிளஸ் கூட யார் வரணும்? மாநில சட்டமன்றம் பிளஸ் யூனியன் பிரதேச சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய, அதுலயும் யார் தான் வருவாங்க? மாநில சட்டமன்றம், யூனியன் பிரதேசம், டெல்லி, புதுச்சேரி மட்டும் வரும். அதுல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் வருவாங்க. அதுலயும் மேலவை வராது. ஓகே, பேரவை மட்டும் தான். பேரவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சோ எப்பிலிருந்து வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநிலங்கள் பங்கேற்கலாம்னு பார்த்தோம். 1991 70வது சட்ட திருத்தம் 91. 71 சட்டத்துமா 70வது சட்ட திருத்தம் 1991. அது மூலியமா தான் புதுச்சேரியும் டெல்லியும் பங்கெடுக்குன்னு பார்த்தோம். அப்ப இங்க வந்து இவருக்கு தேர்தல். அப்ப இவருக்கு என்ன? இவருக்கு வந்து தேர்தல் இருக்கா? ஆளுநருக்கு தேர்தல் கிடையாது. அப்ப ஆளுநருக்கு என்ன வரணும்? ஆளுநருக்கு வந்து நியமனம். அப்ப யாரால இவர் நியமனம் செய்யப்பட போறாரு? கவர்னர். தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் shall be appointed by the யாரால? குடியரசுத் தலைவரால, பிரசிடென்டால நியமனம் செய்யப்படுவாரு அப்படின்னு சொல்றதா 155. அடுத்தது மேன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ஹெட், அதாவது மேனர் ஆஃப், அதாவது அந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அந்த தேர்ந்தெடுக்கும் முறை, அந்த ஓட்டு எவ்வளவு ஓட்டு, யாருக்கு எவ்வளவு ஓட்டு பவர் இருக்கு, தேர்ந்தெடுக்கும் முறை என்ன முறையில தேர்ந்தெடுக்கிறோம் குடியரசுத் தலைவரை? ஒற்றை மற்றும் வாக்குமுறை, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. ஆமா, ரெஸ்பான்சிபிள் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. ஓகேங்களா? மாற்ற முடியாத ஓட்டு. ஓகேங்களா? சோ அதை பத்தி பார்க்கப்படுது. அந்த எம்பியோட ஓட்டு எவ்வளோ, எம்எல்ஏவோட ஓட்டு எவ்வளோ, ஒற்றை மாற்று வாக்குமுறை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 55. இங்க வந்து அதுக்கு ஈக்குவலான ஆர்டிகல் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இவர் வந்து ஒரே இதுல நியமனம் செஞ்சுட்டு போயிட்டோம். அப்ப இது ரெண்டுத்துக்கு சேர்த்து, இந்த தேர்தலையும் தேர்ந்தெடுக்கும் முறையும் சேர்த்து பார்த்தா 154 55. அதுக்கு ஈக்குவலான ஆர்டிகல் இங்க இல்ல. 155 வந்துச்சு. அடுத்தது 56. அடுத்து வந்து ஆர்டிகல் 56 என்ன சொல்லுதுன்னா, 56 என்ன பார்த்தோம்? குடியரசுத் தலைவரோட பதவி காலத்தை பத்தி சொல்லுதா? பதவி காலம் 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி, 5 வருஷம் ஆயிட்டு அவர் மறு எலெக்ஷனுக்கு தகுதிபல் இல்லையா? எத்தனை தகுதினா அவர் எத்தனை வாட்டி வேணாலும் இருக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இந்தியாவில ஃபாலோ பண்ற முறை என்ன? அதிகபட்சம் 2 முறை, 3வது முறை யாரும் இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ பிரசிடென்ட் என்ன 5 வருஷம் அவரோட பதவி காலம், பதவி முடிந்த பிறகு மீண்டும் அவர் என்ன தேர்தலில் நின்று குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு செய்தாகுவாரு அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் இங்க ஆளுநர் பத்தி பார்க்கும்போது, ஆளுநர் என்ன அவரோட பதவி காலம் மேபி, அதாவது எதுவும் இதா இல்ல, அவருக்குன்னு இதா இல்ல, குடியரசுத் தலைவர் விருப்பப்படுறவரு என்ன இருக்கலாம், இவர் வந்து ஆளுநரா இருக்கலாம். அதிகபட்சம் இவரோட ஆளுநரோட காலம் 5 ஆண்டுகள். இவரும் திருப்பியும் அதே இதுல ஆளுநரா நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா இல்லையா? இல்ல வேற மாநிலத்துக்கு ஆளுநரா கூட மாத்தலாம்ல, வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஆமா, இவர் எப்ப வேணாலும் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கலாம், இல்லைன்னா இது பண்ணலாம், நீட்டிக்கலாம், பதவி நீட்டிக்கலாம், மாத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம். சரி, அது 156. அப்ப ஆளுநரோட பதவி காலம், அவரோட மாற்றம் செய்யறது இல்ல அவரை நீட்டிக்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஆட்கள் 156. இங்க 56. அடுத்தது வந்து அவர் வந்து எலெக்ஷன். ஓகேங்களா? இது குடியரசுத் தலைவரை பத்தி ரீ எலெக்ஷன். குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன் ஆபீஸ் அப்படின்னு சொல்றது என்னது? 57 என்ன பார்ப்போம்? தகுதிகள் தானே பார்ப்போம். 58 தகுதி. 58 தகுதி. ஓகே சார். 57 வந்து குடியரசுத் தலைவர் மறு தேர்தலுக்கு என்ன பண்ணலாம்? நிக்கலாம். ஓகேங்களா? பிரசிடென்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார், மறு தேர்தலுக்கு அவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்றது அது 57. 56 57 கிட்டத்தட்ட தான் சொல்லுது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மறு தேர்தலில் நின்று போட்டியிட்டு குடியரசுத் தலைவர் ஆகலாம் அப்படின்னு சொல்றது என்னது? ஆர்டிகல் 57. இதுக்கு ஈக்குவலான ஆர்டிகல் இங்க கிடையாது. அது 156 வந்தது. அப்புறம் 58 என்ன பாக்குறோம்? 58 தான் குடியரசுத் தலைவரோட தகுதிகள். குடியரசுத் தலைவரோட தகுதிகளை பத்தி சொல்றது என்னது? ஆர்டிகல் 158. ஓகே, சரி. குடியரசுத் தலைவருக்கான தகுதி என்ன? எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயசு இருக்கு. ஆமா, குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு இருக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன பார்ப்போம்? மக்களவை கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிளா இருக்கணும். மக்களவை உறுப்பினருக்கு எலிஜிபிளான ஒரு பர்சனா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இங்க என்ன இருக்கணும் அப்படின்றதா, இவரும் 35 வயசு தான். ஆளுநருக்கு எவ்வளவு வயசு தான்?
35 வயசுடா இருக்கணும். ஓகேங்களா? சோ வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா வேற ஒண்ணும் இல்ல. அந்த கடன் வாங்கிட்டு எல்லாருக்கும் அது காமன் தான். மீதி எல்லாம் இந்திய குடிமகனா இருக்கணும், கடன் வாங்கிட்டு போறவரா இருக்கக்கூடாது, மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்ப்போம். அப்ப அவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 157. ஆளுநரோட கடமை இங்கிருந்து எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? 58 கூட்டல் 89 ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளவு இங்கிருந்து. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணா வந்துடும் நினைக்கிறேன். 157. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? 59 கண்டிஷன் ஆஃப் ஆபீசர் ஃபார் எட், அதாவது அவங்களோட வரையறை நிபந்தனைகள். குடியரசுத் தலைவரோட நிபந்தனை பத்தி சொல்றதோ இல்ல ஆளுநர் நிபந்தனை பத்தி சொல்றதோ? குடியரசுத் தலைவரோட நிபந்தனை பத்தி சொல்றது என்ன? குடியரசுத் தலைவர் என்ன சொன்னோம்? சட் நாட் பி ஏ பார்லிமெண்ட், அதாவது பிரசிடென்ட் ஷல் நாட் பி ஏ மெம்பர் ஆஃப், அவர் என்னவா இருக்கக்கூடாது? ஆதாயம் பெறும் பதவியில வைக்க கூடாது, இல்ல சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரோ பதவி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் என்னது? இந்த 59 ஆதாரம் தரும் எந்த ஒரு பதவியும் வைக்க கூடாதுன்னு சொல்றது 59 நிபந்தனைகள். அவரோட கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் எல்லாமே. அதே மாதிரி இவருக்கு சொல்றது ஆளுநர் சொல்றது 158. இவரு அதே மாதிரிதான். இரு அவையில எந்த மாநிலத்திலயோ இல்ல எங்கேயோ வந்து என்ன இருக்கக்கூடாது? ஒரு இதா இருக்கக்கூடாது, உறுப்பினராவோ இல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஆதாயம் பெறும் நபராவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றது 158. ஓகேங்களா? அப்ப இவருக்கு 59, அவருக்கு என்ன வரணும்? 158. ஓகே, இதுல இருந்தே மேட்ச் ஆயிடும் நினைக்கிறேன். 59 கூட என்ன கூட்டலாம்? 89 கூட்டலாமா? இல்ல சார், இந்த நம்ம யூனியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல ஆர்டிகல் 73 ல இருந்து தான் 89 ஆட் பண்ற மாதிரி வரும். 8 14 இங்க செட் ஆகல. ஓகே சரி, அப்ப அப்படியே பாத்துங்க. இங்க 59, அங்க 158. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இது என்னது? ஆர்டிகல் 60 என்ன பார்த்தோம்? அதுக்கு பதவி பிரமாணமா? குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம். யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணத்தை பண்ணி வைக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா? அவர் இல்லாத போது மூத்த நீதிபதி. அப்ப இங்க ஆர்டிகல் 159 உயர் நீதிமன்ற நீதிபதியா? இவருக்கு பதவி பிரமாணம் உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி. இவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? அங்க போயிட்டு என்ன போட்டோம் மறந்துடுவோம்னா, கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு போட்டுருவோம். குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு? இவரை நியமனம் செய்யறது வேற, பதவி பிரமாணம் வேற. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் இவரை நியமனம் தான் செய்யறாரு. அத பதவி பிரமாணம் பண்றது யாரு அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதி, இங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 60, இங்க வந்து 159. ஓகேங்களா? 159. சரியா போச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வந்து ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 என்ன பார்ப்போம்? பதவி நீக்கமா? பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் ஆஃப் ஹெட், அதாவது பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ற முறை. அப்ப குடியரசுத் தலைவருக்கு பதவி நீக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பதவி பிரமாணம், அடுத்தது பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ற முறைக்கு இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61. எப்படி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம்? 2 அவை. எந்த அவையில கொண்டு வர முடியும்? இவரோட கண்டனம், இது பேர் கண்டன தீர்மானம். இத வந்து எந்த அவையில கொண்டு வர முடியும்? ரெண்டுத்துலயுமே கொண்டுட்டு வரலாம் சார். ஆமா, இரு அவையிலும் கொண்டு வர முடியும். ஓகே, இதுல நியமன உறுப்பினர் கலந்துக்க முடியுமா முடியாதா? முடியும். நியமன உறுப்பினர் இதுல கலந்துக்க முடியும். மாநில சட்டமன்றம், யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் கலந்துக்க முடியுமா? மாநில சட்டமன்றமோ யூனியன் பிரதேசத்தோட உறுப்பினர்ல கலந்துக்க முடியுமா? கண்டன தீர்மானத்துல யாரு? ஈர் அவையோட உறுப்பினர் லெவல் தான். ஈர் அவையோட நியமன உறுப்பினர்கள், அப்புறம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். இது 2 பேர் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகேனா? அடுத்து வந்து இந்த பதவி நீக்க முறை யாருக்கு இல்ல? ஆளுநருக்கு இல்ல. ஏன்னா இதை நம்ம எங்க பாத்துட்டோம்? குடியரசுத் தலைவராக அவர் வந்து அவரோட பதவி காலம் பார்த்தோம்ல, ஆர்டிகல் 150. இவரோட பதவி காலம் பத்தி பார்த்தோம்ல, 156 156 பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, பதவி காலம் 5 வருஷம். இவர் எப்ப வேணாலும் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம், இல்ல இவர் எப்ப வேணாலும் கண்டனத்தை குடியரசுத் தலைவர் வந்து வேற இதுக்கு மாத்தலாம். இவரோட பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்ல, அங்கேயே வந்துடும். ஸோ அதனால இங்க வராது. ஓகேவா? ஸோ அப்ப இது எதுக்குள்ள அடங்குனா 156லயே அடங்கிடும். இந்த பக்கம். அடுத்தது ஓகே, அடுத்தது குடியரசுத் தலைவரோட பதவி காலி ஆகும்போது என்ன பண்ணணும்? 6 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆக கூடாது. அப்ப 6 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? மறு தேர்தல், ஒரு தேர்தல் நடத்தி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். ஓகே, டைம் ஃபார் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி இன் பிரசிடென்ட் ஆபீஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் டியூரிங். அப்ப அந்த இடைப்பட்ட தேர்தலில் யாரு இருப்பானா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரா பதவி வைப்பாருன்னு சொல்றோம். அந்த 6 மாசத்துல தேர்தலை நடத்திடணும், குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கணும்னு சொல்றதுதான் இது. இங்க வந்து அந்த மாதிரி ஆர்டிகல் இல்ல. அடுத்தது இப்ப அதுக்கு மேல என்ன பண்ணோம்? வைஸ் பிரசிடென்ட் பாத்துலாமா? ஆர்டிகல் 63 யாரு? துணை குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்றது. மாநிலத்துக்கு ஏதாவது துணை ஆளுநர் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அதுக்கான ஆர்டிகல் இல்ல. போல துணை குடியரசுத் தலைவர் தனியா தான் பார்க்க போறோம். வைஸ் பிரசிடென்ட், சேர்மன். துணை குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்போம்? துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி தலைவர், எந்த பதவி வழி தலைவரா இருப்பார்? இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியா
அவர் வேற எதுக்கு தலைவரா இருக்காரு? தலைவரா இருப்பார். வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் ஆபீசோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா, எக்ஸசைஸ் பவர்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது இவர் இந்த பதவி வழியாக எந்த இதை வந்து அனுபவிக்கிறார் அப்படின்னா மாநிலங்களவை தலைவரா இருப்பார். அப்போ குடியரசு துணைத் தலைவர் பதவி வழியாக மாநிலங்களவையின் துணைத் தலைவராக செயல்படுகிறார் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் என்னது 64. 64 ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணும். 64 ஓகேங்களா, பதவி வழியாக ஒரு மாநிலங்களவை தலைவராக செயல்படுறாரு 64. வைஸ் பிரசிடென்ட் ஆக்டிங் அஸ் பிரசிடென்ட். அப்ப 65 என்ன? 65 எப்பெல்லாம் குடியரசுத் தலைவர் இடம் காலி ஆகுதோ அது எப்படி வேணாலும் ஆகலாம். அதாவது அவர் இறந்திருக்கலாம், அல்லது ராஜினாமா ஆயிருக்கலாம், அல்லது வந்து என்ன பண்ணலாம், வெளிநாடு போயிருக்கலாம். எப்பெல்லாம் அவரோட பதவி காலி ஆகுதோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் என்னவா செயல்படுறாரு? வைஸ் பிரசிடென்ட் என்னவா சார்ஜ் எடுப்பாரு? பிரசிடென்டா செயல்படுவாரு. அப்போ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படக்கூடிய அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தானே அது 65. ஓகேங்களா? ஆமா, வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் டியூரிங் வேகன்சி, காலி இடம், ஆப்ஷன்ஸ் அவர் இல்லாத பொழுது, ஆர் இன்னேபிலிட்டி, ஓகேங்களா, அன்டில் நியூ பிரசிடென்ட் வர வரையும். ஸோ இந்த சமயத்துல என்ன பண்றோம், வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா செயல்படுவார்ன்றது 65. அடுத்தது 66 என்ன? துணை குடியரசுத் தலைவரோட தேர்தலை பத்தி சொல்றது என்னது 66. ஸோ இந்த இடத்துல மாநிலங்களோ இல்ல வந்து யூனியன் பிரதேசமோ இங்க வருமா? வரவே வராது. யார் மட்டும்தான் வருவா? 2 அவை, மக்களவை அப்புறம் ராஜ்யசபா. இது 2 அவையில இருக்கக்கூடிய யாரெல்லாம் வரணும்? நியமன உறுப்பினர் வருவாங்க. யார் யார் வருவா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வருவாங்க. ஒட்டுமொத்த நாடாளுமன்றம். அவ்வளவுதான், ஒட்டுமொத்த நாடாளுமன்றம். சரிங்களா? சோ அப்ப இவருக்கு என்ன முறை, என்ன இது முறை? ஒற்றை மாற்று வாக்குமுறை. நெக்ஸ்ட் டெர்ம் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? அடுத்தது அதாவது ஆர்டிகல் 67 என்ன சொல்லுது? அவரோட பதவி காலத்தை சொல்லுதா? இவர் பதவி தேர்தல் போட்டோம், தேர்தலுக்கு அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அப்ப பதவி காலம். அப்ப அவரோட பதவி காலம் என்ன? துணை குடியரசுத் பதவி காலம் என்ன? 5 வருஷம். ஓகேவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இவருக்குன்னு பதவி நீக்கத்துக்கு தனி ஆட்கள் இருக்குதா? கிடையாது. இதுலதான் 5 வருஷத்துல அவர் என்ன இருக்கலாம்? பதவி வைக்கலாம், வேணும்னா ராஜினாமா செஞ்சுக்கலாம், அல்லது வந்து இவரோட கண்டன தீர்மானம், இவரையும் எப்படிதான் நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும்? கண்டன தீர்மானம் மூலியமா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் எப்படி இது பண்ணுவோமோ அதே போலதான் இவரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வேற என்னன்னா, இவரோட கண்டன தீர்மானத்தை எங்கதான் கொண்டு வர முடியும்? அவருக்கு 2 இடத்துல கொண்டு வர, அப்போ லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகே, ராஜ்யசபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபால தான் கொண்டு வரணும், லோக்சபால இல்ல. சரி, இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, ராஜ்யசபால என்ன மெஜாரிட்டி வேணும்? ராஜ்யசபால வந்து சிறப்பு பெரும்பான்மை வேணும். ஓகேவா? லோக்சபால சாதாரண பெரும்பான்மை. அதாவது ஃபர்ஸ்ட் 2 அவையிலுமே தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஆனா முதல்ல எங்கதான் கொண்டு வர முடியும்? ராஜ்யசபால தான் கொண்டு வர முடியும். 14 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு நோட்டீஸ் வழங்கணும். அவர் வந்து இப்ப எத்தனை பேர் 4ல 1 பங்கு உறுப்பினர் வந்து இது வந்து ஓகே பண்ணணும். அப்படி பண்ண பின்னாடி 14 முன்னாடி நோட்டீஸ் பின்னாடி அந்த நாள் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாநிலங்களவையில் வந்து ஆஜராவார் துணை குடியரசுத் தலைவர். அவர் வந்து அந்த கண்டன தீர்மானம் வந்து நடைபெறும். எத்தனை பெரும்பான்மை அப்படின்னா 2/3 சிறப்பு பெரும்பான்மையில அவங்க ஓகே பண்ணும். அவங்க ஓகே பண்ணணும்னா அடுத்த அமைக்கு அனுப்பப்படும், மக்களவைக்கு அனுப்பப்படும். மக்களவையில் வந்து என்ன நடக்கும்னா இங்க வந்து எளிய பெரும்பான்மை 1/3 தான். எளிய பெரும்பான்மை நடந்து ஓகே ஆச்சுன்னா கண்டன தீர்மானம் மூலியமா அவர் என்ன பண்ண முடியும்? பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுவே குடியரசுத் தலைவருக்கு ஈரவையில எந்த அவையில வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம், தீர்மானத்தை கொண்டு வரலாம். ஆனா 2 அவையிலுமே என்ன நடைபெறணும்? 2/3. ஆமா, 2/3. அதாவது சிறப்பு பெரும்பான்மை 2 சிறப்பு பெரும்பான்மை நடைபெறணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வேகன்சி வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது 68. ஆர்டிகல் 68 என்ன சொல்லுது? 68 வேகன்சி இன் வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ். அதாவது இவரோட பதவி காலியா இருக்கும்போதா துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருக்கு. அதுதான் சொல்றாங்க 68. துணை குடியரசுத் தலைவர் டைம் ஃபார் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி இன் வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ் ஆக்டிங் வைஸ் பிரசிடென்ட் டூரிங் வேகன்சி. அதாவது துணை குடியரசுத் தலைவரோட பதவி என்ன பண்ணும்? காலியாக இருக்கும்போது அவரோட பதவிக்கு தேர்தல் நடத்தணும்னு சொல்லுதா? அதான் 68. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்த தேவையான காலம் மற்றும் அவரின் பதவி காலம் பற்றி. ஓகே, குடியரசுத் தலைவரோட தேர்தல், அவரோட பதவி தேர்தலை பத்தி சொல்றோம் இல்லையா? அவரோட தேர்தல் அதே 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும்? இவரோட பதவி காலியா இருக்கக்கூடாது. அதுக்குள்ள 6 மாசத்துல வந்து இவர் பதவி காலியா இருக்கும்போது 6 மாசத்துல தேர்தல் நடத்தி இவரோட பதவியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்னது? ஆர்டிகல் 68. அப்ப இந்த ஆர்டிகல் அங்க என்ன சொல்றோம்? இந்த ஆர்டிகல் தான் அங்க என்னவா வரும்? துணை குடியரசுத் தலைவர் வந்து 6 மாசத்துக்குள்ள அவர் பதவியை இது பண்ணணும். குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தி பதவி வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆர்டிகல் தானே இங்க மேட்ச் ஆகும். அப்ப அந்த ஆர்டிகல் என்ன? அங்க என்ன? அங்க 62, அங்க 62, இங்க 68. சூப்பர்.
ஓகே, அடுத்து வந்து 69 என்ன சொல்றது? வைஸ் பிரசிடென்டோட பதவி பிரமாணமா? 69 தானே? துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் உறுதிமொழி பத்தி சொல்றது என்னது? ஆர்டிகல் 69. துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் அவரோட உறுதிமொழி பத்தி சொல்றது ஆர்டிகல் 69. இவருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? பிரசிடென்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாரு? இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. இதை சொல்றது ஆர்டிகல் 69. அப்ப ஆர்டிகல் 70 என்ன? ஆர்டிகல் 70 இவர பதவி நீக்கம் யார பதவி நீக்கதான் மேல வைஸ் பாத்துக்கோங்க. பிரசிடென்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் இன் கான்டிஜெனிஜஸ். எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். என்ன சொல்றாங்க? அது ஆப்ஷன்ஸ் ஆஃப் போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். சார் அவங்களோட சிறப்புரிமையும் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க சார் தமிழ்ல. 70 என்ன பார்த்தோம்னா அவரு தண்ணி அதாவது அது எதிர்பாராத விதத்துல வந்து இவர் வந்து இதா செயல்படுவாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த இதுதானே எதிர்பாராத டைம்ல. ஓகேங்களா? ஆர்டிகல் 70. ரமேஷ், ஆர்டிகல் 70 என்ன இருக்குன்னு பாருங்க. எதிர்பாராத சமயத்துல ஓகேங்களா குடியரசுத் தலைவரோட பிற எதிர்பாராத நேரங்களில் குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளை துணை குடியரசுத் தலைவர் செய்தல். ஓகே, பிற எதிர்பாரா சமயங்கள்ல. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு அது என்ன சுச்சுவேஷன் தெரியல நமக்கு. பிற எதிர்பாரா சமயங்கள்ல இவர் என்ன பண்றாரு? துணை குடியரசுத் தலைவரோட வேலைகளை செய்யறது. ஓகேங்களா? பிறர் எதிர்பாரா மேபி இந்த பதவி நீக்கமா இருக்கலாம். அந்த சமயத்துல வந்து இப்போ அந்த 14 நாள் கண்டன தீர்மானம் கொண்டு வந்துரும் இல்லையா? குடியரசுத் தலைவர் மேல 14 நாள் குடியரசுத் தலைவர் மேல கண்டன தீர்மானம் கொண்டு வரும்போது அவர் என்ன பண்ண முடியாது? ஏதாவது சட்ட மசோதா ஒப்புதல் அளிக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒப்புதல் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அப்ப பண்ண முடியாதுல்ல. அப்ப அந்த மாதிரி சமயத்துல எதிர்பாராத சமயத்துல அதான் இங்க கொடுத்துறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் சொல்றாங்க. இல்லன்னா ரெண்டு பிரசிடென்ட்டுமே இல்லாத பொழுது இந்த இவரு வந்து வராருல, இதயத்துல்லா வராருல. இதயத்துல்லா வந்து 1969 குடியரசுத் தலைவர் ஆயிருப்பார்ல, அதை கூட இது மேட்ச் பண்ணலாம். ஓகேனா? அதுதான் சொல்றேன். பிறர் எதிர்பாரா சமயத்தில் குடியரசுத் தலைவரோட பணிகளை பத்தி சொல்லுது. சிம்பிளா எதிர்பாரா சமயம் 2 பேருமே இல்லைன்னா யார போடலாம்? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஆகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? சோ எதிர்பாரா சமயங்களில் குடியரசுத் தலைவரோட பணிகளை பற்றி சொல்றது என்னது? ஆர்டிகல் 70. இது 2 பேருக்குமே காமன் தான். 2 பேருக்குமே இதோட முடிஞ்சு போயிடும். ஆர்டிகல் 69 யாரோட வேலை முடிஞ்சு போயிடும்னா துணை குடியரசுத் தலைவர் முடிஞ்சு போயிடுவார். அப்ப ஆர்டிகல் 70 இதுதான். இவரும் இல்ல, யாரு? 2 பேருமே இல்லாத பொழுது, குடியரசுத் தலைவரோ அல்லது துணை குடியரசுத் தலைவரோ 2 பேருமே இல்லாத போது, எதிர்பாரா சமயங்களில் ஓகே இவங்க 2 பேரும் இல்லாத பொழுது அந்த இடத்துல என்னென்ன பணிகள் நடக்கும்ன்றத பத்தி சொல்றதான் ஆர்டிகல் 70. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டிகல் இங்க என்ன இருக்கு? ஆர்டிகல் 160. ஓகே, அப்ப ஆர்டிகல் 100. ஏன்னா இதுக்கு மேல என்ன பார்த்தோம்? 159 தானே பார்த்தோம். 159 வரையும் பார்த்து வந்து ஆளுநர் என்ன சொன்னோம்? ஆளுநரோட பதவி பிரமாணத்தை பத்தி சொல்றது 159. இப்போ சப்போஸ் ஆளுநரோட இங்க என்ன சொல்றோம்? 160 என்ன சொல்ல பாருங்க. சார் நான் சொல்ற ஆர்டிகல் மட்டும் எழுதுறீங்களா சார்? 60 60 69 99 159 179 இது எல்லாமே அந்த ஓத் பதவி பிரமாணத்துக்கு வரும் சார். பதவி பிரமாணம் 999 வரும். ஓகே, 60 குடியரசுத் தலைவருக்கு, 150 ஆளுநருக்கு, 69 வந்து 69 துணை குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா? அப்போ 179 வந்து யாருக்கு? 179 வந்து சட்டமன்ற இவங்களுக்கா? பார்லிமெண்ட் அவை தலைவருக்கா? சபாநாயகர் அவங்களுக்கா? இது 179 யாரு பாருங்க? 179 பேரவை தலைவர், துணைத் தலைவர் சார். அதான் எம்எல்ஏக்கெல்லாம் பதவி. அதான் எம்எல்ஏ எல்லாம் 174 வந்துடும். 74 75 அதே மாதிரி 164 வந்துடும். அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு? நியமனம் பண்றது அதுலயே வந்துடும் அந்த ஆட்சிகள் தான். இதெல்லாம் வந்து பேரவை தலைவர்களுக்கா? சபாநாயகர். ஆமா, பேரவை தலைவர் தான். சபாநாயகர், துணை சபாநாயகர் அவங்களுக்கு தானே வரும். அவங்கள சொல்றதா 179. சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வா. 189 வந்து ஆளுநர் பார்த்துட்டோம். 99 வந்து யாருக்கு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 99 யாருக்கு சொன்னோம்? 99 பார்லிமெண்ட் இவங்களுக்கு. ஓகே, 99 வந்து இங்க என்னது? பார்லிமெண்ட், மாநில நாடாளுமன்றத்தோட உறுப்பினர்களோட இது பதவி நியமனம், பதவி பிரமாணம். இது வந்து சட்டமன்றத்தோட பதவி பிரமாணம், மற்றோட பதவி பிரமாணம். ஓகே, சரி, இங்க வாங்க. இப்ப 160 என்ன சொல்லிட்டு பாருங்க. 160 கவர்னர் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ தன்னிச்சையான செயல்பாட்டுல. ஓகேங்களா? அதான் கவர்னரோட நம்ம பார்த்தோம். 160 என்ன? கவர்னரோட தன்னிச்சையான செயல்பாடுகள், தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்ப்போம்ல, அதான் கவர்னர் டிஸ்சார்ஜஸ் ஃபங்க்ஷன் இன்
கான்டிஜென்சியஸ் as directed by the president. ஓகே, இது என்ன சொல்றோம்? 160 நம்ம என்ன பார்ப்போம்? 160 பாருங்க தனியா. கவர்னரோட தன்னிச்சையான செயல்கள், சில எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு ஆளுநரின் செயல்பாடுகள். ஓகே, செயல்பாடுகளை உரிமை நிறுத்தி வைப்பதா? விருப்புரிமை சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லும்? விருப்புரிமை. ஓகே, ஆளுநரோட விருப்ப உரிமை, அதான் நான் பார்த்தோம். தன்னிச்சையான சில உரிமைகள், தனிப்பட்ட விருப்ப உரிமைன்னு பார்ப்போம் ஆளுநருக்கு. இந்த விருப்ப உரிமை யாருக்கு இல்ல? இந்த தனிப்பட்ட பிரசிடென்ட். விருப்ப உரிமை யாரும் இல்ல, பிரசிடென்ட்டுக்கு இல்ல. ஓகே, இது என்னன்னா சில எதிர்பாராத நிகழ்வுகள்ல ஆளுநரோட செயல்பாடு. ஓகேவா, சில எதிர்பாராத நிகழ்வுகள்ல ஆளுநரோட செயல்பாடு. ஓகேவா, ஓகே, அதுதான் ஆர்டிகல் 160. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 71 என்ன பார்ப்போம்? ஆர்டிகல் 71 எலெக்ஷன், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலையோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையோ ஏதாவது முறைகேடோ இல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதை யாரு தீர்த்து வைக்கணும்? எங்க போவாங்க? அதை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துல தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 71. ஓகேங்களா, எலெக்ஷன் பத்தி ஏதாவது தொடர்பு, யார் எந்த எலெக்ஷன்னா நார்மல் எலெக்ஷன்ல குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு அந்த ஆர்டிகல் இங்க கிடையாது. அடுத்தது குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம் என்னது? 72. குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? எல்லா தண்டனையும் மன்னிக்கலாம். என்ன பண்ணலாம்? தூக்கு தண்டனை இருந்தாலும் மரண தண்டனை இருந்தாலும் மன்னிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், குறைக்கலாம். ஓகேங்களா, அது இன்க்ளூடிங் யாரு சேரும்? ராணுவ நீதிமன்றம் சேரும். ஓகே, ஆனா இங்க பார்க்கும்போது இவரால மரண தண்டனை இது பண்ண முடியுமா ஆளுநருக்கு? மரண தண்டனை நிறுத்தி வைக்க முடியுமா? குறைக்க இது பண்ண முடியாது. அப்ப அந்த பவர் கிடையாது. அதே மாதிரி சுப்ரீம் ராணுவ நீதிமன்றங்களோட தண்டனை இது பண்ண முடியுமா? ராணுவ நீதிமன்றத்தை இது பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை இவருக்கு ஏதாவது, மற்ற எல்லாமே வந்துடும் 161. அதே மாதிரி இவரோட பவர் என்னன்னா அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற தண்டனைகளை மட்டும்தான். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்டிகல் 73 என்ன பண்ணா? எக்ஸ்டென்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர், அதாவது நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கணும். ஓகேங்களா, நாடாளுமன்றம் நினைச்சா என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்தை என்ன பண்ணலாம்? நீட்டிக்கலாம். குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கலாம் சொல்ல யாரு நீட்டிக்க முடியும்? பார்லிமெண்ட் நீட்டிக்க முடியும்னு சொல்றது பேரு ஆர்டிகல் 73. அதே மாதிரி மாநில சட்டமன்றம் என்ன பண்ணா? ஒரு சட்டத்தை போட்டு ஆளுநரோட நிர்வாகத்தை என்ன பண்ணலாம்? நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கலாம்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? 162. ஓகேங்களா, 162. இங்க 173, இங்க என்ன வரணும்? 162 வரும். சார், இங்க வெறும் 73, இங்க 162. ஓகேவா, நெக்ஸ்ட் 74 என்ன பாக்குறோம்? 74 குடியரசுத் தலைவருக்கு. அப்ப இதுவரையும் முடிஞ்சு போச்சு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பார்க்க போறோம்? முதலமைச்சரும் அமைச்சரும் பார்க்க போறோம். அப்ப குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை, குடியரசுத் தலைவருக்கு தான் நிர்வாக அதிகாரம் உள்ளதுன்னு பார்த்தோம். ஆனா குடியரசுத் தலைவர் எப்படி செயல்படணும்? தன்னிச்சையா செயல்பட முடியுமா? இல்ல அவருக்கு அட்வைஸ் பண்ண ஒரு குழு வேணுமா? கண்டிப்பா ஒரு குழு வேணும், அமைச்சரவை குழுன்னு வேணும். அந்த அமைச்சரவை குழுவுக்கு யார் எட்டு? பிரதமர். அப்ப பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு ஆலோசனை சொல்றது 74. அந்த ஆட்சியில் என்னது? முதலமைச்சர் தலைமையிலான ஒரு ஆலோசனை குழு வேணும்ன்றது 163. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி 75ல 1 நோட் பண்ணுங்க, இதுதான் தேவை. இந்த மாதிரி 75ல 1 பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட், அதர் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறான்னு சொல்ற ஆர்டிகல் 75ல 1. அதே 75ல 1 தான். இப்ப பிரதம அமைச்சர்ன்றது தனியா, அவரும் அமைச்சர்ல ஒருத்தரா? அவரும் அமைச்சர்ல ஒருத்தர். அவரும் அமைச்சர்ல ஒருத்தர் தானே. அப்ப பிரதம அமைச்சர் பதவி பண்றதும் மற்ற அமைச்சர்களையும் அவர் தான் என்ன பண்ணுவாரு? பதவி நியமனம் செய்வாரு. ஆனா அங்க ஒரு சின்ன இதாகும். யாரெல்லாம் என்னென்ன அமைச்சர்னு யாரு சொல்லி தருவா? அவருக்கு யாரு ஆலோசனை வழங்குவா? இவங்களை இந்த அமைச்சரா பதவி நியமனம் செய்யணும், இவரை இந்த அமைச்சரா பதவி நியமனம் செய்யணும்னு சொல்றது யாரு? பிரதம அமைச்சர். அப்போ 75(1) படி பிரதமரையும் பிரதமரின் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களையும் பதவி நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் 75ல 1. அப்ப இங்க மாநில முதலமைச்சரையும் மாநில முதலமைச்சர் ஆலோசனைப்படி மற்றவங்களையும் நியமனம் செய்வது 164ல 1. ஓகேவா, ஓகே. அடுத்தது 75ல 2. ஓகேங்களா, மினிஸ்டர் ஹோல்ட் ஆபீஸ் டியூரிங் தி பிளஸர் ஆஃப் தி பிரசிடென்ட். என்ன சொல்றாங்க? மினிஸ்டர் ஹோல்ட் ஆபீஸ் டியூரிங் தி பிளஸர் ஆஃப் தி பிரசிடென்டா? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சரவையில் பதவியில் குடியரசுத் தலைவர் விருப்பம் இருக்கிற வரையும் என்ன பண்ணலாம்? இவங்க குடியரசுத் தலைவரோட விருப்பம் இருக்கிற வரையும் இவங்க என்ன பண்ணலாம்? அமைச்சர் பதவியில நீடிக்கலாம், அமைச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது 75ல 2. ஓகே, இங்க அந்த மாதிரி இருக்கா? இங்க அந்த மாதிரி இல்ல. ஓகே, அடுத்தது 75ல 3. தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். நம்ம சொன்னோம்ல கூட்டு பொறுப்பு, நேற்று பார்த்தோம்ல 75ல 3 சொன்னேன், ஒருத்தர் 75ல சீன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணுதான், சீனாலும் 3 ஒண்ணுதான். ஓகேவா, அப்போ கூட்டு பொறுப்புன்னு சொன்னா அந்த அமைச்சர்கள், இவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்ச அமைச்சர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்ல ஆர்டிகல் 75ல 3. ஓகே, அதே மாதிரி இங்க என்னன்னா 164ல 2.
ஓகே. தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட். ஓகேங்களா, சட்டமன்ற பேரவைக்கு இவங்க என்னது கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது 164 2. ஓகேவா, ஆமா 164 75 4 என்ன பாருங்க, 75 4 பிஃபோர் எ மினிஸ்டர் என்டர்ஸ் அப்பான் இஸ் ஆபீஸ் தி பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் டு him to the oath of office and என்ன சொல்றாங்க செக்ரட்டரி என்ன சொல்றாங்க, பிஃபோர் எ மினிஸ்டர் என்டர்ஸ் அப்பான் இஸ் ஆபீஸ் தி பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் டு him to the oath of office and secretary. என்னது, பிஃபோர் தி மினிஸ்டர் என்டர்ஸ் அப்பான் இஸ் ஆபீஸ் தி பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் டு him. அதாவது அந்த இது சொல்றோம் அதுவா, பதவி பிரமாணம் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது, அந்த இதுல பங்கேற்க முடியாதுன்னு சொல்லும் அதுவா? Before a minister enters upon his office, the governor administers to him to the oaths of the office. அவர் அந்த ஆபீஸ்க்கு போக முன்னாடியே வந்து ஓத் பதவி பிரமாணம் எடுத்துறாங்க. பதவி அதான் நேற்று பார்த்தோம். நேற்று அந்த பார்லிமெண்ட்ல அவர் வந்து பங்கேற்கணும், ஓட்டு போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கட்டாயம் அவர் என்ன பண்ணிருக்கணும், பதவி பிரமாணம் பண்ணிருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? பதவி பிரமாணம் பண்ணாம ஒருத்தர் வாக்களிக்கவோ என்ன பண்ணக்கூடாது, வாக்களிக்கவோ பங்கேற்கவோ கூடாது. அப்படி கூட எவ்வளவு ஃபைன் போட்டோம், 500 ரூபாயா? அந்த ஆர்டிகல் 75 4. ஓகேங்களா, பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னாடி செய்யாம அவர் என்ன பண்ணக்கூடாது, அவரோட அலுவலக வேலையை வந்து அதாவது பாராளுமன்றத்துல பங்கேற்க முடியாதுன்னு சொல்றது 175 4. அதே இங்க வந்து என்னது, இங்க 164 3. ஓகேங்களா, புரியுதா? 164 3. நெக்ஸ்ட் 75 5. A minister who is not member of either house of parliament for any period of 6 consecutive months shall case to be a minister. என்ன சொல்றாங்க, இவர் வந்து அந்த 60 நாள் பார்த்து மதுவா 6 house of parliament for any period of 6 consecutive months shall cases to be 6 மாசமா, தொடர்ந்து 6 மாசமா, 60 நாள் தானே பார்ப்போம். எலெக்ட் ஆகாத ஒருத்தரை வந்து ஓகே. அதாவது கரெக்ட். அதாவது யாரு வந்து ஒருத்தர் அமைச்சர் இல்லாம ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவர் வந்து யார வேணாலும் அமைச்சர் ஆக்கலாம். குடியரசுத் தலைவர் நினைச்சா என்ன பண்ணலாம், பிரதமர் சொல்றபடி யார வேணாலும் அமைச்சர் ஆகலாம். சோ அமைச்சர் இல்லாத, அதாவது ஜெயிக்காத ஒருத்தரை வந்து நம்ம அமைச்சர் ஆக்கும் போது, ஓகேங்களா, உறுப்பினரா இல்லாத ஒருத்தர், நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் அமைச்சர் ஆக்கும் போது அவர் எத்தனை மாசத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும், 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 75 5. அது சொல்லும் இல்லையா, 6 மாசத்துல தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதேதான் 164 4. அதாவது மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தரை, எலெக்ஷன் வந்து ஜெயிக்காத ஒருத்தரை அமைச்சரா ஆக்கும் போது அவர் கண்டிப்பா எத்தனை மாசம், 6 மாசத்துக்குள்ள என்னவா இருக்கணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றதா. 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்னது 75 5. நோட் பண்ணுங்க, இந்த ஆர்டிகல் நம்ம பார்க்கல. 75 5. இங்க 164 4. ஓகேங்களா, அப்புறம் 75 6. தி சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மினிஸ்டர் ஷல் பி டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட். அதாவது இவங்களோட ஊதியம் மற்றும் சலுகைகள் வந்து யாரு, நாடாளுமன்றத்தால் ஏற்றப்படும். இவங்களோட ஊதியம் மற்றும் இதெல்லாம் என்னது, சலுகை எல்லாம் வந்து சட்டமன்றத்தால் ஏற்றப்படும். 164 5. இங்க 75 6. சரி, அப்ப 164 ஏ என்னது, 164 ஏ இங்க 75 ஏ வரலாம். 15% மிகாமல் இருக்கு. 15 அமைச்சர்களோட பதவி எவ்வளவு இருக்கணும், 15% மிகாமல் இருக்குன்னு சொன்னா என்னது 164 ஏ. ஓகேவா, 164 1 ஏ. அதே மாதிரி இங்க 75 1 ஏ வரும். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 5% இங்கே 5%. அப்படி சொன்ன சட்ட திருத்தம் எப்போ வந்தது, அந்த இது 15% வந்தது 91வது திருத்தம் 2004. 93 என்ன சொன்னோம், 93 தடுத்து 2004 தானே. இல்ல சார், 91வது அமெண்ட்மென்ட் 2003. ஓகேவா, 91 2003. ஓகேவா, 94 சட்ட திருத்தம் 2003. அதுதான் அந்த 5% பத்தி சொல்லுது. சரி, ஆர்டிகல் 76 இங்க வந்து அட்டார்னி ஆஃப் ஜெனரல், இங்க யாரும் சொல்லுது அட்வொகேட் ஆஃப் ஜெனரல். அதாவது மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர். ஓகேவா, சோ இவங்க என்ன பண்ண முடியும், இவங்க வந்து எந்த சபையில வேணாலும் பங்கேற்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. இவங்களும் ஓட்டு போட முடியாது. அதை பத்தி தனியா ஒரு ஆர்டிகல் இருக்கும் கீழே 88. இவருக்கு என்ன வரும், இவருக்கு 88 வரும். இவருக்கு என்ன வரும், 179 வரும். ஓகேவா, இவருக்கு இது வெறும் 88. ஓகேவா, இவருக்கு வந்து 179 வரும். பின்னாடி பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது ஆர்டிகல் 77 என்ன பண்ணும், எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன் டேக்கன் பிரசிடென்ட்ஸ் நேம். அனைத்து நிர்வாக அதிகாரம் மேல பார்த்தோம். அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் யாரோட பேர்ல தான் எடுக்கணும்,
பிரசிடென்ட் பேர்ல. ஆமா, அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் யாரோட பேர்ல தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் பேர்ல. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் மேக்ஸ் ரூல் ஃபார் அலோகேஷன் ஆஃப் பிசினஸ் அமாங் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அனைத்து வணிக ரிலேட்டடா, வர்த்தக ரிலேட்டடா, சர்வதேச உறவுகள் இது எல்லாமே யாரோட பேர்ல தான் நடைபெறும்? எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடைபெறும். நிர்வாக அதிகாரங்கள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃப் பிசினஸ், வர்த்தக உறவுகள் சொன்னோம் இல்லையா? இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து வர்த்தகமும் யாரோட பேர்ல தான் எடுக்கப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கள் தான். அதே மாதிரி தான் மாநிலத்தோட அனைத்து வர்த்தக செயல்பாடுகளும் யாரோட பேர்ல எடுக்கப்படும்? ஆளுநர் பெயரோட எடுக்கப்படும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? 166. இங்க 78. ஆமா, ஓகேங்களா? இங்க 166. நெக்ஸ்ட் இங்க வந்து 89 வந்து இங்க இருந்து முன்னிருந்து வந்துச்சு. ஓகேவா? நோட் பண்ணிச்சு. மேலேஞ்சே வரும் நினைக்கிறேன். இங்கே 89 சரியா போச்சு. 185. ஆமா, இங்கிருந்து 72ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் சார். ஆமா, இங்க இருந்து நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இங்க இருந்து நோட் பண்ணீங்க. 72 இருந்து நோட் பண்ணீங்க. ஓகேவா? 72ல இருந்து ஓகேவா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 72ல இருந்து 89 கூட்டுங்க. ஓகேங்களா? எது வரை வரும்னா அது கிட்டத்தட்ட 111 வரையுமே பார்த்தோம். 110 வரும். 110. இங்க 111, அங்க 202. இங்க 111, அங்க 200. அப்ப இது வரையுமே வரும். ஓகேங்களா? கரெக்ட் தானே? சரியா போச்சு. 111, 89. 111 வரையுமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா? 111 வரையுமே நமக்கு என்ன வரும்? 89. ஆர்டிகல் 110 இதுல இருந்து 72ல இருந்து 111 வரையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் 89 கூட்டிட்டா போதும். ஓகேங்களா? 111 89 180 என்ன 72ல இருந்து 89 வரையும் 72வது ஆர்டிகல் இருந்து 111வது ஆர்டிகல் வரையும் நம்ம என்ன பண்ணணும்? வெறும் 89 கூட்டுங்க. கூட்டினா மாநில வந்துடும். அதே மாதிரி 112 அதுக்கப்புறம் 112க்கு அடுத்து நம்ம என்ன கூட்டணும்? 100 கூட்டணும். 112க்கு அப்புறம் 90 கூட்டணும். 90 கூட்டினா நமக்கு என்ன வரும்? மாநில அரசு வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, அடுத்து வந்து 74 163 பார்த்தோமா? அடுத்து வந்து 75 இதெல்லாம் பார்த்தோம். 177 166 பார்த்தோம். ரெண்டுமே நிர்வாக அதிகாரங்கள், வணிக அதிகாரங்கள். 78 என்ன சொன்னோம்? பிரதமரோட கடமைகளா? 167 முதலமைச்சரோட கடமைகள். அடுத்தது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்க நாடாளுமன்றம், இங்க சட்டமன்றம். ஆர்டிகல் 79 123. இங்க நம்ம ஆர்டிகல் 168 இருந்து 213. சரிங்களா? ஓகே, இது கையில இருந்தா எடுத்து வச்சுங்க, கொஞ்சம் இதா இருக்கும். 79 என்ன பார்ப்போம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா என்ன? பார்லிமெண்ட் என்னன்னு சொல்றது என்னது? பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தை விவரிக்கிறது ஆர்டிகல் 79. அப்போ மாநில சட்டமன்றம்னா என்னன்னு சொல்றது 168. யாரெல்லாம் பாராளுமன்றத்தோட பகுதி? நம்ம என்ன பண்ணுவோம்? லோக்சபா, ராஜ்யசபா. கூட யார் வரணும்? பிரசிடென்ட் வந்துருவார். இது 3 பேரும் சேர்ந்து தானே அது ஆர்டிகல் 79. ஓகே, அதே மாதிரி 168 என்ன சொன்னா ஆளுநரு, ஆளுநரு, அப்புறம் வந்து மேலவை, கீழவை. சில சமயங்கள் என்னன்னா மேலவை இருக்காது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா ஆளுநர் இருக்கணும், சட்டமன்றம் பேரவை இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் 168. ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 80 எதை பத்தி சொல்லும்? ராஜ்யசபா பத்தி சொல்லுமா? ராஜ்யசபாவை பத்தி சொல்றது ஆர்டிகல் 80. அந்த 80ல ஸ்பெசிபிக்கா நம்ம ஒண்ணு பார்ப்போம். 80ல 3 என்ன பார்ப்போம்? 80ல 3 நாமினேட்டட் மெம்பர்ஸ் 12 பேர் ஆமா, இருக்காங்க. குடியரசுத் தலைவரால 12 பேரை நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிகல் தான் வந்து 80ல 3. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்ப 80 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 80 ராஜ்யசபா பத்தி சொல்லும். ஏன்னா அங்க வரும்போது முதலவை வந்து ராஜ்யசபா தான். இதுல வரும்போது மாநில நாடாளுமன்றம் வந்து அங்க ராஜ்யசபா பத்தி தான் சொல்லும். ஆர்டிகல் 80 ராஜ்யசபா பத்தி சொல்லும். இங்க வந்து ஒரு ஆர்டிகல் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆர்டிகல் 169 என்ன சொல்லும்? ஆர்டிகல் 169 கிரியேஷன் ஆஃப் சட்ட மேலவை வேணுமா வேணாமான்றது. சட்ட மேலவை வேணுமா வேணாமான்னு சொல்றது என்னது? ஆர்டிகல் 169. சட்ட மேலவை பத்தி சொல்ல, சட்ட மேலவை வேணுமா வேணாமான்னு ஆர்டிகல் தான். அது மாதிரிதான் 169. சட்ட மேலவை உருவாக்குதல் அல்லது நீக்குதல், அந்த ஆர்டிகல் தான் 169. அது இதுக்கு ஈக்குவல் கிடையாது. வேணுமா வேணாமான்னு சொல்றதா ஈக்குவல். சரி, 81 ஆர்டிகல் 81 என்ன சொல்றதுன்னா இது 80 முழுக்க எதை பத்தி ராஜ்யசபா பத்தி சொல்லிட்டோம். 81 எதை பத்தி சொல்லுன்னா முழுக்க லோக்சபா பத்தி சொல்லும். இந்த லோக்சபா சொல்லணும்னா அப்ப இங்க நான் ஆர்டிகல் 170. இங்க வந்து 170. இங்க இது மக்களவை, இது வந்து சட்டப்பேரவை. ரெண்டும் ஒண்ணுதான் இங்க. ஓகே, சட்டப்பேரவை. சோ அதை பத்தி சொல்றது வந்து இது. இங்க வந்து எத்தனை? மேக்சிமம் 552 உறுப்பினர்களா? இங்க வந்து எவ்வளவு அப்படின்னா மேக்சிமம் 500, குறைஞ்சபட்சம் 60ன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம சட்டமன்றத்துல. ஓகே, அடுத்தது 82. அப்ப என்ன சொல்லுது? ஆர்டிகல் 82. ஓகேங்களா? இது சொல்றதா அந்த மக்கள் தொகை தொகுதி வரையறை பத்தி சொல்றது என்னது?
தொகுதி வரையறை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். அதாவது நம்ம இப்ப வரையும் எந்த தொகுதி யூஸ் பண்றோம்? 1971 கணக்கெடுக்கப்பட்ட மக்கள் தொகை. சரி, முதல்ல 1971 மக்கள் தொகையை நம்ம எப்ப யூஸ் பண்ணோம்? 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 எது வரை யூஸ் பண்ணலாம்? 2000 வரையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும். அதுக்கப்புறம் 2001 என்ன பண்ணிட்டோம்னா மீண்டும் 84வது சட்ட திருத்தம் படி போட்டு 1971 சட்டத்தை மக்கள் தொகையை மீண்டும் 26 அப்ப 2021 2026 வரையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ அப்ப அதை பத்தி சொல்லக்கூடிய தொகுதி வரையறை பத்தி சொல்லக்கூடிய சட்ட ஆர்டிகல் என்னது? 82. ஓகேங்களா? இங்க வந்து 70ல 3, இங்க வந்து என்னது 170ல ஸ்பெசிபிக்கா 170ல 3. ஓகேங்களா? தொகுதி வரையறை இதுக்குள்ளே அடங்கிடுது 170க்குள்ள 3. சரிங்களா? அதை நோட் பண்ணிச்சு. இப்ப புதுசா 170ல 3. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ், அதாவது அவங்களோட பதவி காலம். பதவி காலத்தை பத்தி சொல்றது என்னது? ஆர்டிகல் 82 பேருக்குமே. இது 2 பேரும் லோக்சபாவுக்கும் சரி ராஜ்யசபாவுக்கும் சரி. லோக்சபாக்கு எவ்வளவு பதவி காலம்? 5 வருஷம். ராஜ்யசபாவுக்கு 1/3. ஓகேங்களா? அதாவது 6 வருஷம். 1/3 பங்கினர் வந்து 2 வருஷம் ஒரு முறை இது போடுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? 83. அதே மாதிரி 172. இங்க என்னது? 5 வருஷம். அதே கணக்கு சட்டப்பேரவை வந்து 5 வருஷம். மாநிலங்களவை மேலவையா இருந்துச்சுன்னா அந்த 3/2 6 வருஷம் கலைக்கப்பட முடியாது. 6 வருஷம். 3/2 பங்கு உறுப்பினர் 1 பங்கு உறுப்பினர் வந்து என்ன பண்ணுவாங்க? 2 வருஷம் ஒரு முறை கலைவாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் அப்போ ஆர்டிகல் 83 எதை பத்தி சொல்லுது? 2 பேருமே. ஆர்டிகல் இங்க 83னா அங்க என்ன வரும்? 172. இங்க 83னா ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா வச்சா அதை கண்டுபிடிச்சலாம். 83 கூட 79 கூட்டினா வந்துரும்ல. 83 கூட 79 கூட்டினா நமக்கு என்ன பண்ணிடலாம்? 172 கொண்டு வந்துடலாம்ல. ஓகே, 83 கூட 89 கூட்டுங்க. 89 கூட்டினா 172 வந்துடும். சரிங்களா? அப்போ ஆர்டிகல் 172 என்ன சொல்லுன்னா இங்க இருக்கவங்களோட பதவி காலம். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 84 என்ன சொல்லுது? பதவி வந்துச்சு, யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்க முடியும்? அப்போ அவங்களோட குவாலிபிகேஷன், தகுதிகளை பத்தி சொல்ற ஆர்டிகல் 84. ஓகேவா? ஆர்டிகல் 173 இவங்களோட தகுதிகளை பத்தி சொல்றது. மாநில 2 பேருக்குமே லோக்சபா ராஜ்யசபா இப்ப காமன் ஆயிடும். நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பதவி காலத்தை சொல்றது 84. ஓகேவா? அதே மாதிரி வந்து ராஜ்யசபா இதுல மாநிலங்களோட சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பத்தி சொல்றது 173. சரி, இவங்களுக்கு என்ன பார்த்தோம்? தகுதிகள் என்ன? வயசு. மேக்சிமம் வயசு மட்டும் தான் டிஃபர் ஆகும், மத்த எல்லாமே ஒன்னாயிடும்ல. அவ்வளவுதானே? இவங்களுக்கு வயசு எவ்வளவு? மாநிலங்களவைக்கு என்ன வயசு ஆகும்? ஃபர்ஸ்ட் மாநிலங்களவை சொல்லுங்க, என்ன வயசு? மினிமம் வயசு என்ன? 30. அதுவே வந்து மக்களவைக்கு எவ்வளவு? 25. சரி, அப்ப இங்க வந்து இங்க சொல்லுங்க, இங்க அது என்னதான்? இங்க 30 25 அதானே? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 85 என்ன சொல்லுது? அவ்வளவுதான். இது வந்து அவங்களோட உறுப்பினர்களை பத்தி சொல்லியாச்சு, பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி சொல்லியாச்சு. இதுக்கு மேல பாராளுமன்றம் எப்படி செயல்படும்? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்துட்டேன், துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு, நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்துட்டேன். நாடாளுமன்றத்துல வந்து பார்லிமெண்ட் இது வந்து மக்களவை வந்துருச்சு, மேலவை வந்துருச்சு, இங்க அதே மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க நீங்க என்ன வேலை? கூட்டம் கூடி ஏதாவது பேசணுமா? அப்போ கூட்டம் கூடுதல் பத்தி பிரசிடென்ட் சமன்ஸ் பார்லிமெண்ட் ப்ராக்ரஸ் சீசன்ஸ் டிசால்வ்ஸ் லோக்சபா நோ மோர் தென் 6 months பிட்வீன் சீசன். நம்ம என்ன சொல்றோம்? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? கூட்டத்தை, ஓகேங்களா, கூட்டத்தொடரை கூட்டலாம் அல்லது கலைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம். கூட்டத்தொடர் மினிமம் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை முறை கூட்டணும்? 2 முறை. அதாவது 6 மாத காலத்துக்குள்ள கூட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்தியாவில 3 டைம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சோ அப்போ லோக்சபா சட்டசபை கூட்டத்தொடர் கூட்டலாம், கலைக்கலாம், ஒத்தி வைக்கலாம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 85. இங்க என்ன சொல்றோம்? இங்க வந்து 174. ஓகேங்களா? 174. சரிங்களா? இங்க அதே பிரஸ் தான். 85 கூட 89 கூட 174. நெக்ஸ்ட் ரைட் டு அட்ரஸ். ஓகேங்களா? 86 என்ன சொல்றோம்? பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? சிறப்பு உரை ஆற்றலாமா? வருஷத்தோட முதல் நாளும் சரி, எப்பெல்லாம் சிறப்பு, வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லயும் சரி, அதே மாதிரி ஒரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்பயும் சரி. அப்ப என்ன பண்ணுவாரு? சிறப்பு உரை ஆற்றுவாரு, நன்றி உரை, சிறப்பு உரை ஆற்றுவாரு. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 86. ஓகேங்களா? இங்க வந்து என்னது? இங்க வந்து அந்த 70 எங்க வருது? இங்க வந்து 176 வந்துருது. ஓகேங்களா? 86க்கு ஈக்குவல் இல்ல இங்க. சரி, பார்த்தலாம். 175 தானே? 175 வரும் தானே? அதானே சொல்றது. 175 என்ன? அது 175 பாருங்க. 175 ஆளுநரோட அந்த சிறப்பு உரை பத்தி தான் 175. ஓகேவா? அடுத்து வாங்க. ஆர்டிகல் 87 என்ன? ஸ்பெஷல் அட்ரஸ். ஓகேங்களா? ஸ்பெஷல் அட்ரஸ்னா பிரசிடென்ட் அட்ரஸ் போத் ஹவுஸ் அண்ட் இதுல என்ன? பிரசிடென்ட் மே அட்ரஸ் எய்தர் ஹவுஸ் ஆர் ஜாயினிங் சிட்டிங் ஆர் சென்ட் மெசேஜ். அப்புறம் அதே மாதிரி அந்த 86 இன்னொன்னு என்னன்னா, அவர் எந்த அவைக்கும் என்ன பண்ணலாம்? செய்திகளை அனுப்பலாம், செய்தியை கேட்டு வாங்கலாம். ஓகே, ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணலாம், கேட்டு வாங்கலாம்னு சொல்லக்கூடிய அட்ரஸும் இதுல ஆர்டிகல் 86 தான் வரும். வெறும் உரை மட்டும் கிடையாது. ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஸ்பெசிபிக்கா செய்தியை அனுப்பலாம், செய்தியை கேட்டு வாங்கலாம்ன்றதும் 86 தான். அதான் ரைட் டு அட்ரஸ். அப்புறம் ஸ்பெஷல் அட்ரஸ். ஆர்டிகல் 87 என்ன சொன்னா? பிரசிடென்ட் அட்ரஸ்
both houses at the start of the first season after general election and the first season. இதுதான் சாரி 87 தான் அந்த சிறப்புரை. 87 தான் அந்த சிறப்புரை வந்து அப்புறம் முதல் உரை. 86 என்னன்னா இது மட்டும் தானா தொடக்க உரையா? 86 வந்து 86 வந்து நார்மல் தான் நினைக்கிறேன். ரைட் வந்து இதுதான் ஸ்பெஷல். அனுப்புவோம். என்னது என்ன சொல்றீங்க? நார்மலா உரை கூட்டத்துல உரையாற்றுவார். எங்க வேணாலும் உட்காரலாம், சிட்டிங் பண்ணலாம், எந்த வகையில வேணாலும் உட்காரலாம், செய்தியில அனுப்பலாம் அப்படின்றதுதான் 86. இங்க வந்து அதேதான் 175. 87 தான் என்னன்னா முதல் கூட்டத்தொடர்ல வந்து சிறப்புரையாற்றதை பத்தி சொல்றது 187. நார்மல் உரைன்னு வந்துச்சுன்னா அது 86 தான். அதே மாதிரி கடிதம் அனுப்பலாம், எது வேணாலும் அட்ரஸ் பண்ணலான்றது 86. 87 தான் என்னன்னா சிறப்புரையாடுறது. முதல் கூட்டத்தொடரா இருக்கட்டும், வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரா இருக்கும், அல்லது வந்து ஒரு நியூ கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்களோட முதல் கூட்டத்தொடர்ல அவங்கள வந்து இது பண்றதுதான் என்னது 187. ஓகே, அதே ஆர்டிகல் இங்க என்ன வரும் 176. ஓகே, அதே ஆர்டிகல் என்ன 176. நெக்ஸ்ட் 88 என்ன பாருங்க, ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அட்டார்னி ஜெனரல். அதாவது 88 என்ன பண்ணும், மினிஸ்டருக்கும் அதாவது அமைச்சர்கள் மற்றும் இவரோட இது யாரு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலோட சலுகைகள் மற்றும் உரிமைகள். ஓகே, அவங்க என்ன பண்ணலாம், 2 அவையில எந்த அவையில பங்கேற்கலாமா, முடியுமா முடியாதா? பங்கேற்கலாம். விவாதிக்க முடியுமா முடியாதா? விவாதிக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியுமா? அவங்க அந்தந்த அவையில மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் எந்த அவையில வேணாலும் பங்கேற்கலாம், விவாதிக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, அட்டார்னி ஜெனரல் ஓட்டு போட முடியாது. அட்டார்னி ஜெனரல் எந்த ஓட்டு இதுலயுமே ஓட்டு போட முடியாது. கரெக்டா? அதேதான் இங்க 170. 88 கூட ஒரு 89 கூட 177. ஓகே, 2 பேரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா 177. 88 177. சரிங்களா? சோ 2 அவையிலும் கலந்துக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது அப்படின்றதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சேர்மன் ஆஃப் 89 யாரை பத்தி சொல்லுது? 89 மாநிலங்களவையோட தலைவரை பத்தி சொல்றது. 89 மாநிலங்களவையோட தலைவர் பிளஸ் யாரை பத்தி சொல்லும், தலைவர் துணைத் தலைவரா, தலைவர் துணைத் தலைவர். ஏன்னா இப்ப நம்ம வந்து பார்லிமெண்ட்லாம் கூடியாச்சு, இதெல்லாம் பாத்துட்டோம், பார்லிமெண்டோட எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு தலைமை தானே பார்லிமெண்ட்டுக்கு வந்து, அதாவது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. மாநிலங்களவை தலைவரை பத்தி சொல்றது என்னது, மாநிலங்களவை தலைவரை பத்தி வைஸ் பிரசிடென்ட் சொல்றது. அதாவது மாநிலங்களவையோட தலைவராக இவர் செயல்படுவார். வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஆபீஸ் டைம் அண்ட் கண்டிஷன். இவர் இங்க முழுக்க இது எதை பத்தி மட்டும் தான் சொல்லும், மாநிலங்களவை தலைவராக மட்டும்தான் இவர் செயல்படுவார். சரி, இது இவர் எப்படி தேர்ந்தெடுப்போம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போமா? இதுக்கு தனி தேர்தல் நடக்கும்ல. யாரு துணை குடியரசுத் தலைவரா இருக்காரோ அவர் தான் யாரா செயல்பட முடியும். இவ்வளவுதான் விஷயம். யாரு துணை குடியரசுத் தலைவரா இருக்காரோ அவர் தான் மாநிலங்களவை தலைவரா இருப்பாரு. அதை சொல்லக்கூடிய ஆட்சியில் என்னது 89. ஓகே, அப்ப அந்த மாதிரி மாநிலங்களவையோட தலைவர் இங்க இல்ல. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப 177 178 என்ன பாருங்க, 178 சட்டப்பேரவை தலைவர். சட்டப்பேரவை தலைவரா 178 வந்து சட்டப்பேரவை தலைவர் துணைத் தலைவர் பத்தி சொல்லுங்க. 128 93. சரி, அப்ப இங்க 178 யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவை தலைவரை பத்தி சொல்லுதா? சரி, அப்ப தனியா பாத்துலாருங்க. 89 90 யாரை பத்தி சொல்லு, 90 என்ன சொல்லுது, 90 டெப்டி சேர்மன் ராஜ்யசபா எலெக்ஷன். அவங்க 2 பேரோட எலெக்ஷனை பத்தி சொல்லுதா? ஆமாவா? அவங்களோட டெப்டி சேர்மன் யார் பார்த்தோம், துணை டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, துணைத் தலைவரை பத்தி சொல்லுதா? இங்க 190 என்ன பண்ணுங்க, 90 பதவி நீக்கம் அதை பத்தி சொல்றதுதான் சார். 90 அல்ல, சேர்மனை பத்தி சொல்லுதா, டெப்டி சேர்மனை பத்தி மட்டும் சொல்லுதா? பதவி நீக்கம் மாநிலவை துணைத் தலைவர் தான். ஏன்னா மாநிலவை தலைவருக்கு தனியா போயிடுது, அவருக்கு பதவி நீக்கலாம் அங்க போயிடுது இல்லையா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்ல போயிடும். சோ அதனால வந்து ஆர்டிகல் 90 என்னன்னா, டெப்டி சேர்மனோட அவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், அவரோட வெக்கேஷன் ஆஃப் ஆபீஸ், அவர் எப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் முறை, அவரோட பதவி நீக்கம், ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே அவரோட பதவி பத்தி சொல்றது எல்லாமே என்னன்னா 90. அப்ப டெப்டி சேர்மனை பத்தி, ஓகேங்களா, துணைத் தலைவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து 90. ஓகேங்களா, இந்த பக்கம் நம்ம பார்த்தலாம். இந்த பக்கம் வந்து 182 வந்து யாரை பத்தி சொல்லுது, டெப்டி சேர்மனை பத்தி சொல்லுது. அதே மாதிரி இங்க சட்ட மேலவை துணைத் தலைவர் இருக்காரு இல்லையா, அதானே சட்டப்பேரவையோட துணைத் தலைவரை பத்தி சொல்லுதா? இது சட்டப்பேரவை சொல்லுதா, சட்ட மேலவை சொல்லுதா? பாருங்க 182 சட்ட மேலவை தான். ஓகே, இங்க இருந்து மெர்ஜ். சரி, அங்க சட்ட மேலவை தலைவரோட ஆர்டிகல் சொல்லுங்க. சட்ட மேலவைக்கு நம்ம மாநிலங்கள்ல சட்ட மேலவை தலைவர் துணைத் தலைவர் சொல்றோம் இல்லையா,
அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? சட்ட 89. 182 183 தான் வந்துட்டு அந்த பதவியில் இருந்து நீக்கப்படுதல் அது மாதிரி கொடுத்திருக்கு சார் பிரகதீஷ் புக்ல. எது 182 என்ன சொல்றது? சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 83 சட்ட வந்துட்டு மேலவையின் தலைவர் துணைத் தலைவர் வந்து 182. 2. ஓகே 182 அதுதான் இங்க வரணும். ஓகேங்களா 182. அதாவது இங்க வந்து மாநில மேலவையோட அதாவது மாநிலங்களவை இருக்குல்ல ராஜ்யசபாவோட தலைவரையும் துணைத் தலைவரை பத்தியும் சொல்றது வந்து என்னது ஆர்டிகல் 89. அதே மாதிரி இங்க மாநில சட்ட மேலவை பத்தி அந்த அவை தலைவரையும் துணைத் தலைவரையும் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 182. அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் 90 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா ஆர்டிகல் 90 என்ன சொல்லுது பாருங்க. அங்க ஆர்டிகல் 90 நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க துணைத் தலைவரோட எலெக்ஷனை பத்தி சொல்றதா, அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், அந்த சபாநாயகரோ இல்ல துணைத் தலைவரோ எப்படி தேர்ந்தெடுக்கும், அவங்களோட தேர்தலை பத்தி சொல்ற முறைக்கு பேர் என்னது ஆர்டிகல் 90. அப்ப இங்க வந்து யாரை பத்தி சொல்லும்? 153 யாரை பத்தி சொல்லி பாருங்க. 153 அதுல இதுல வந்துருதா? 152 153 ஒன்னா வந்தது. ஓகே கணக்கு வந்து என்னன்னா 189 இங்க வெறும் 89க்கும் 90க்கும் சேர்த்துதான் அங்க என்ன ஆர்டிகல், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து அங்க என்ன வந்தது இங்க தனியா கொடுத்துறாங்க. ஏன்னா சேர்மேன் வேற வைஸ் சேர்மேன் வேற ஆகுறாங்க. சேர்மேனை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் முறையில தேர்ந்தெடுக்கிறோம். டெப்டி சேர்மேனை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நார்மலா அந்த அவையில மூத்த ஒரு யாரோ அவர் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அங்க என்ன ஆர்டிகல் தான் 152 மட்டும் தான். 89க்கும் 90க்கும் சேர்த்து என்ன ஆர்டிகல் வருதுங்க? வெறும் 182. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 91 என்ன வருதுங்க? 91 வெக்கேஷன் அண்ட் ரெசைனேஷன் ஆஃப் சேர்மன் ரிமூவல் பை ரிசொல்யூஷன் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது நம்ம என்ன பண்றோம், அவங்களோட பதவி நீக்கத்தை பத்தி சொல்லுதா என்ன சொல்லுது? ஆமா சார். ராஜினாமா பதவி நீக்கம். ஓகே ராஜினாமா பதவி நீக்கம். ஓகே ராஜினாமா பதவி நீக்கத்தை பத்தி சொல்லுது. அதாவது இது இப்ப பாக்குறதுலாம் மாநிலங்களவையோட அந்த தலைவரோட பதவி நீக்கம் அல்லது ராஜினாமா இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 91. அப்போ இங்க 183 மாநிலங்களவை இது சட்டமன்ற மேலவையா இருக்கட்டும், சட்டமன்ற மேலவையோட தலைவரா இருக்கட்டும் அல்லது துணைத் தலைவரா இருக்கட்டும், அவங்களோட பதவி நீக்கம் அவங்களோட பதவி விலகலை பத்தி சொல்றது என்னது? ராஜினாமா, பதவி விலகல், பதவி ராஜினாமா இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 183. இங்க 91 இங்க 183. ஓகேங்களா? அதே மாதிரி பவர் ஆஃப் டெப்டி சேர்மன், டெப்டி துணைத் தலைவர் வந்து டெப்டி சேர்மன் இஸ் ஆக்ட் அஸ் சேர்மன் இல்லாத போது யாரு தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் செயல்படுறாரு இல்லையா? சோ அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 92. அப்ப இங்க அதே மாதிரிதான் தலைவர் மாநில சட்ட மேலவை தலைவரின் இல்லாத பொழுது துணைத் தலைவர் அந்த பதவியை வந்து வகிப்பாருன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 184. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும் போதும். இங்க எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 89ல ஸ்டார்ட் ஆகி 89ம் 90க்கும் 182. ஓகேங்களா? 91க்கு என்ன வரணும்? 183. 92க்கு 184. ஓகே 89ம் 90 என்ன சொல்லுனா டெப்டி சேர்மனை பத்தியும் டெப்டி சேர்மனை பத்தியும் சொல்லுது. அதே மாதிரி 182 டைரக்டா அங்க வந்து சேர்மன் டெப்டி சேர்மனை பத்தி சொல்லிட்டோம். 91 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 91 என்ன பார்த்தோம்? ரெண்டு பேரோட இதை பார்த்து சொன்னோம். ரெண்டு பேரோட பதவி நீக்கம், பதவி விலகல், ராஜினாமா பத்தி சொல்றோம். அப்ப 183 அங்க பதவி நீக்கம் பதவி விலகலை பத்தி சொல்லுது. 92 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 92 என்ன பார்த்தோம்? 92 வந்து சேர்மன் இல்லாத போது துணைத் தலைவர் வந்து அந்த இடத்தை புல் பண்ணிப்பாரு. அதே மாதிரி இங்க 184 என்ன சொல்லுதுன்னா தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் அந்த பதவியை வகிப்பாரு அப்படின்னு சொல்லுது 184. அப்ப அடுத்தது 93 என்ன சொல்லுது? 93 அவ்வளவுதான் மொத்தம் வந்ததுதான். இங்க வந்து இப்ப ராஜ்யசபா வந்துருமா, இதுக்கப்புறம் மக்களவை வந்துருமா? மக்களவை அதானே மக்களவை வந்துடும் சபாநாயகர். அப்ப இங்க என்ன வந்துடணும்? இங்க என்ன வரணும்? மக்களவை வந்துருமா? வந்துரும். இங்க வந்து பேரவை, சட்டப்பேரவை வந்துருமா? சட்டப்பேரவை. அப்போ இங்க யாருப்பா? சபாநாயகர், துணை சபாநாயகர். இங்கேயும் சபாநாயகர், துணை சபாநாயகர். அப்ப சபாநாயகரும் துணை சபாநாயகரும் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவங்க ஒருத்தர் வேணும்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? இங்க 93, அங்க என்ன வரணும்? அங்க 178. ஓகே 178. இது கொஞ்சம் ஆர்டர் மட்டும் மாறி வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? 93 அப்புறம் 178. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 178 பார்த்துதான் நம்ம அதை பார்த்துருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுனா நாடாளுமன்றத்துல முதல் அவையா எதை வைக்கிறாங்க? நாடாளுமன்றத்துல முதல் அவையா எதை வைப்பாங்க? மாநிலங்களவையை வைப்பாங்க. நாடாளுமன்றத்துல 2வது அவையா தான் மக்களவை வைப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மாநில சட்டமன்றத்துல முதலவையா எதை வைக்கிறோம்? சட்டப்பேரவையை தான் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் சட்டம் மேல வைக்கிறோம். அதனாலதான் இந்த ஆர்டிகல் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது, குழப்பமாகுது. ஓகேங்களா? நீங்க 93க்கு 178. ஓகேங்களா? பின்னாடி அதையும் இதையும் மாத்தி பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. ஆர்டிகல் 93 என்ன சொல்லுது?
மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகருக்கு வேணும். அப்ப இந்த பக்கம் யார் சொல்லலாம்? மாநிலத்துக்கு சட்ட பேரவைக்கு ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 178. சரி, அப்புறம் இங்க 94 என்ன சொல்லுது? அதேதான். 94 வந்து என்ன சொல்லும்? அவங்களோட இது என்னது, அவங்க வந்து பதவி விலகினாலோ அல்லது பதவி ராஜினாமா பண்ணாலோ அல்லது ரிசைன் பண்ணாலோ அப்போ அதை பத்தி சொல்லக்கூடிய நடவடிக்கை தான் என்னது 94. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன வரும்? இங்க 94 இங்க என்ன வரும்? 179. ஓகே, 179. ஓகே, எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுது? 94க்கும் 179க்கு 85 75 5 17 9 போனா 17 9 போனா 8 85 டிஃபரெண்ட் ஆகுதா? ஆமா, 85 டிஃபரெண்ட் ஆகுது. 85. சரிங்களா, நோட் பண்ணிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ அப்ப அடுத்தது 2 பேரோட பதவி விலகல் பதவி ராஜினாமா அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து 94 179. அதுக்கப்புறம் 95 என்ன சொல்லுதுன்னா, டெப்டி ஸ்பீக்கர் அல்லது வந்து டெப்டி ஸ்பீக்கர் இல்லாத போது, அதாவது ஸ்பீக்கர் இல்லாத போது டெப்டி ஸ்பீக்கர் அந்த பதவியை வகிப்பார்ன்றது 95. அதே மாதிரி ஆர்டிகல் 180 என்ன சொல்லுது அப்படின்னா, டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் இல்லாத போது டெப்டி ஸ்பீக்கர் இந்த பதவி வைப்பார்ன்றது 180. ஓகேங்களா, அப்புறம் அவ்வளவுதான். அடுத்தது வந்து 96 என்ன சொல்லுது? ஸ்பீக்கர் ஆர் டெப்டி ஸ்பீக்கர் cannot preside ஓவர் த ரிமூவல். இந்த 96 181. ஓகேங்களா, இந்த இடத்துல மாநிலங்களவை தலைவரா இருக்கட்டும் அல்லது மாநிலங்களவை துணைத் தலைவரா இருக்கட்டும். ஓகேங்களா, சோ இவங்க 2 பேரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடிதம் கொடுப்பாங்கல்ல, ராஜினாமா கடிதமோ அல்லது அவங்க மேல கண்டன தீர்மானத்தை கொண்டு வரும்போதோ அவங்க எதுக்கு தலைமை தாங்க முடியாது? அவங்க மேல கண்டன தீர்மானம் இருக்கும்போது அவங்க எதுக்கு தலைமை தாங்க முடியாது? எந்த ஒரு கூட்டத்துக்கும் தலைமை தாங்க முடியாது. ஓகேவா, அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தானே அது 96. ஸ்பீக்கர் ஆர் டெப்டி ஸ்பீக்கர் cannot preside ஓவர் த ரிமூவல் ப்ராசீடிங்ஸ். டெப்டி ஸ்பீக்கர் ஆர் அப்பாயிண்டி presides. அதாவது என்ன சொல்றோம், இது இவங்களோட இது தீர்ப்புல இருக்கும்போது இவங்களை வந்து கண்டன தீர்மானத்தில் வச்சு நம்ம வைக்கும் போது இவங்க எதுக்கும் தலைமை தாங்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 96. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது? ஆர்டிகல் 181. ஓகே, ஆர்டிகல் 181. சரிங்களா, ஓகே. அப்ப இந்த ஆர்டிகல் அங்க வரலையா? மாநிலங்களவைக்கு வரல இது. இந்த ஆர்டிகல் மாநிலங்களவைக்கு வரலையா? வரலதான். இந்த ஆர்டிகல் எதுக்கு வரல? மாநிலங்களவைக்கு வரல தானே? வருது சார். இல்ல அவங்க 92 வந்துட்டு அது அந்த அந்த இது ஆர்டிகல் வருது. மாநிலங்களவையின் தலைவர் துணைத் தலைவர் பதவி நீக்கம் பரிசீலனையில் உள்ள போது அவர்கள் அவையின் தலைமை பொறுப்பினை ஏற்கக்கூடாது. அது எது 92. 92. 92 அது வந்துருதா? ஓகே, 90ல இருந்து 89. ஓகே, 89 90 91 92 அது வந்துருது. ஓகே, அந்த அதுல டெப்டி சேர்மன் ஆக்டர்ஸ் சேர்மன் அதுலயே வந்துருதா? அந்த இதுல சேர்ந்து வந்துருதா? அவங்க 2 பேரோட பதவி வகிப்பாரு. தலைவர் இருக்கும்போது, தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் பதவி வகிப்பாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து பதவி விலகல் பத்தியமா வருது அந்த இதை பத்தி. சார் 89 வந்து மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர். சரி 90 சரி அவருடைய ராஜினாமா பதவி நீக்கம் அந்த அந்த சரி இதெல்லாம் சொல்லுது. சரி 91 வந்து துணைத் தலைவர் இல்லாத போது மற்ற நபர், அதாவது மற்ற நபர்கள் வந்து மாநிலங்களவையை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து வருது. அதான் 91. ஆமா சார். இங்க ஏதோ அதான் ஒண்ணு மாறி இருக்குது. ஓகே ஓகே, இன்னொரு சொல்லுங்க. 89 சொல்லுங்க. கரெக்ட். 89 மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர். துணைத் தலைவர் பத்தி சொல்லுது. ஓகே. 90 வந்துட்டு மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர் அவங்களுடைய விடுமுறை ராஜினாமா பதவி நீக்கம் அதை பத்தி. அதுதான் இங்க மாறி. இங்க வந்து அதுதான் இதாச்சு. ஓகே, 90 வந்து மாநிலங்களோட தலைவர் துணைத் தலைவரோட இதை பத்தி சொல்லுது, ஒகேஷனை பத்தி சொல்லுது. அவங்களோட ஆபீஸ் வந்து காலியா இருக்கு, அவங்களோட பதவி விலகல் ராஜினாமா பத்தி சொல்றதுதான் 90. கரெக்ட். இங்க 90. ஓகே, அப்ப இங்க 183 இது வரவே கூடாது. இங்க 182 இங்க வந்துடும். இங்க வந்து கரெக்ட் 183. 90க்கு தான் 183. ஓகே, அடுத்தது 91 சொல்லுங்க. 91 வந்து அவங்களோட இதை பத்தி சொல்லுதா? 91 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே இல்லாதப்ப மற்ற நபர்கள் மாநிலங்களவை தலைவராக செயல்படும் போது அவங்களோட கடமையை பத்தி சொல்றது. அதான் 91. டெப்டி ஸ்பீக்கர் இல்லாத போது டெப்டி ஸ்பீக்கர் இல்லாத போது வேற ஒருத்தர் ஃபில் பண்ணுவார்ன்றது 91. அது வந்து அங்க 183. ஓகே, அங்க வந்து 183. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இங்க வந்து 92 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 92 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெப்டி சேர்மனோ இல்ல வந்து சேர்மனோ வந்து அவங்க மேல கண்டன தீர்மானம் இருக்கும் பொழுது அவங்க வந்து என்னவா செயல்பட முடியும்? அவங்க வந்து தலைமை தாங்க கூடாது, கூட்டத்துக்கு தலைமை தாங்க கூடாதுன்னு சொல்ற ஆர்டிகல் தான் 92. அப்ப இந்த பக்கம் என்னன்னா 184 டெப்டி. ஓகே, இவரோ யாரு டெப்டி சேர்மனோ அல்லது வந்து
சேர்மேனா வந்து என்ன ஆகும்னா அவங்க மேல இது வரும்போது பழி வரும்போது அவங்க என்ன பண்ணா தலைமை தாங்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் 184. ஓகே ஓகே 85 சார் 185. 185. 185. ஓகே 184 மேல போயிடும். அதான் இந்த இடத்துல ஒரு ஆர்டிகல் வந்து மிஸ் ஆயிருச்சு, மாறி இருக்குது, அதனால அந்த கன்ஃபியூஷன். 185. ஓகே ஓகே. சோ அப்ப அதே மாதிரிதான் இங்க. ஓகே இங்க அப்ப சரியா போச்சு. 93 வந்து என்னன்னா 93 வந்து அவங்க 2 பேரும் வேணும்னு சொல்றது, மக்களவை சபாநாயகரோ இல்ல வந்து துணை சபாநாயகரோ. இந்த பக்கம் மாநில சபாநாயகரோ துணை சபாநாயகரோ வேணும்ன்றது 93, 178. அதே மாதிரி 94 என்ன ஆகும்னா அவங்கள பத்தி அவங்களோட எதை பத்தி சொல்லுது, இது பதவி விலகினாலோ ரிசைன் பண்ணாலோ அல்லது வந்து காலியா இருந்துச்சோ ஓகேங்களா, அதை பத்தி சொல்றது 94. அவங்க பதவி விலகல் ரிசைனிங் பண்றது 94. இங்க வந்து 179. அடுத்தது 95 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பதவி அந்த ஒரு இடத்துல ஒருத்தர் இல்லாத போது வேற ஒருத்தர் அந்த பதவியை இடம் டேக் ஓவர் பண்ணிப்பான்றது 95. ரெண்டு இந்த இடத்துல 180. இங்க 95னா அங்க 180. 96 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மேல கண்டன தீர்மானம் வரும்போது அவங்க தலைமை தாங்க கூடாது. 96, 181. ஓகேவா ஓகேவா. சோ நம்ம இது எப்படி கம்பேர் பண்ணிக்கணும்னா சட்ட மேலவையும் இதை மட்டும் கம்பேர் பண்ணிடலாம். மக்களவையும் அதாவது மாநிலங்களவையும் மேலவையும் கம்பேர் பண்ணலாம். மாநிலங்களவை என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன 90, மாநிலங்களவை வந்து 89. மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர் பத்தி சொல்றது 89. அப்ப மக்களவை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னது, மக்களவை பத்தி இது கூட இது சொல்லணும் 93. 4 கூட்டிக்கணும். 89 4 கூட 93 ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா, கரெக்ட் தானே. 93 90 வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவையோட அவன் அந்த தலைவரோட பதவி விலகல் ராஜினாமா பத்தி சொல்றது 90. அப்ப மக்களவையோட தலைவர்கள் ராஜினாமா பத்தி சொல்றது என்னது 90. இங்க வந்து 93னா 94. ஓகே 90 இங்க 91 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஒருத்தரோட பொசிஷனை இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்ணிப்பாரு. அதுதானே, ஒருத்தர் இல்லாத போது இன்னொருத்தர் அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறது வந்து 91. அப்போ இங்க வந்து என்ன ஆகும்னா 95. ஓகேண்ணா 95. இங்க 94 95 4 டிஃபரெண்ட் ஆகணும். இவங்க மக்களவைக்கும் மாநிலவைக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட், 4 ஆர்டிகல் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். ஸோ அப்ப 91 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 91 தான் இப்ப இந்த டேக் ஓவர் பத்தி சொன்னோம் 91. அடுத்தது 92 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர் மேல கண்டன தீர்மானம் இருக்கும்போது அவங்க தலைமை தாங்க கூடாது 92. அப்ப இங்க வந்து 96. ஓகேவா. இது எதுக்கு, இது மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும். இதே போல நம்ம எதுக்கு சொல்லலாம், இதே போல ராஜ்யசபாவுக்கும் இதுக்கு சொல்லாம சட்ட மேலவைக்கும் சட்ட கீழவைக்கும் சொல்லாமா. சட்ட மேலவைக்கு என்ன வரணும், ஆர்டிகல் 89. இங்க என்ன ஆர்டிகல் வரணும் 170 மாறி வரணும். ஓகேங்களா. மேலவைக்கு இங்க என்ன வரணும் 182. கரெக்டா, 182. இங்க என்ன வரணும் இவங்களுக்கு, இங்க 93 இங்க 178 வரணும். கரெக்டா கரெக்டா. ஓகே கரெக்ட். அடுத்தது இங்க 182. அப்புறம் இதுக்கு 183. ஓகே 184, 185. இதுக்கு என்ன வரணும் 78, 179, 180, 181. இவ்வளவுதான். இந்த வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் மாறி வருது, எடுத்துங்க. ஓகேவா, போலாமா. ஓகே ஓகே சார். ஓகே தான். இங்க 96, 181. இந்த கீழெல்லாம் சரியா போச்சு. இந்த ஒரு ஆர்டிகல் தான் இந்த இடத்துல காலி விட்டு குழப்பி போட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு இதாயிருச்சு. சரி நெக்ஸ்ட் போலாம். ஆர்டிகல் இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிகல் 96 வரையும் பார்த்தோமா. 97 என்ன சொல்லி பாருங்க. 97 வந்து அந்த ஸ்பீக்கர் அவங்களுடைய அந்த ஊதியம் அதை பத்தி சொல்றது சார். ஓகே 97 இப்ப 2 பேரும் சேர்ந்துடும் இல்லையா, 2 பேரும் சேர்ந்துருவாங்க. 97 வரும்போது ஓகேவா, மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர், மாநிலங்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர், இவங்க எல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பார்லிமெண்டோட அதிகாரிகள் சொல்லுவோம். இவங்களோட சம்பளத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் தான் அது. சம்பளம் படிகளை பத்தி சொல்றது 97. கரெக்டா, இவங்களோட சம்பளம் படிகளை பத்தி சொல்றது 97. சரியா. ஓகே நெக்ஸ்ட். அப்ப இங்க என்ன வரணும், இங்க 187, 186 வரும். இங்க 187, இங்க 186. அதானே அந்த ஆர்டிகல் இங்க மிஸ் ஆகுது. ஆமா, இங்க 97, இங்க 186. 2 பேரோட படிகள் சம்பளத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல். பார்லிமெண்ட்னு வரும்போது அந்த அதிகாரிகளோட சம்பளத்தை பத்தி சொல்றது வந்து 97, 186. ஓகேங்களா, சரியா போச்சு. மீண்டும் 89 வந்தது. மீண்டும் இதுல இருந்து அந்த 89 கான்செப்ட் சரியா போகுது. ஓகேங்களா. ஓகே சரியா போச்சு. 186. நெக்ஸ்ட் போலாம். அப்ப 98 என்ன சொல்லுது பாருங்க. 97 எழுதிங்க சம்பளம் படிகள். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் 98 வந்து செக்ரட்டரியேட் சொல்றா. ஈச் ஹவுஸ் ஹஸ் எ செப்பரேட் செக்ரட்டரி ஸ்டாஃப் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ரெகுலேட்டட் பை பார்லிமெண்ட். சொல்லுங்க. பாராளுமன்ற செயலகம் சார். 98 பாராளுமன்ற செயலகம். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் என்ன இருக்கும், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலகம் இருக்கும், பாராளுமன்ற செயலகம் இருக்குன்னு சொல்றது 98. அப்ப தலைமைச் செயலகம், நம்ம தமிழ்நாட்டுல தலைமைச் செயலகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது 187. 187. ஓகேவா.
each house has a separate secretarial staff, condition of service regulated by staff, legislative or governor. சொல்றோம் இல்லையா? சோ அப்ப என்ன சொல்றது, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சட்டமன்ற ஒரு செயலகம் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 187. நம்ம இதை வந்து இதுபடிதான் செயல்பட்டு 187 இங்க 98. ஓகேங்களா? இங்க 98 இங்க 187 நோட் பண்ணி வச்சோம். செக்ரட்டரி பத்தி சொல்றது என்னது? 98 187. நெக்ஸ்ட் போலாம் 99. இது என்னது? இந்த 99 இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற அதிகாரிகளோட பதவி பிரமாணமா, ஆமா பதவி சார். பிரமாணம், பதவி பிரமாணம் உறுதிமொழி. பதவி நியமனம் வேற, பதவி பிரமாணம் வேற. பதவி பிரமாணம் அப்புறம் இந்த உறுதிமொழியை பத்தி சொல்லக்கூடிய ஆட்சியில் என்ன யாரு? இப்ப மேல பார்த்தலாம் இந்த 4 பேரு, சட்ட தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகர், அவை தலைவர், துணைத் தலைவர், இவங்களோட பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆட்சியில் என்ன காமனா 99 பாராளுமன்ற உறுப்பினர்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆட்சியில் என்ன 99. இந்த பக்கம் 99 கூட 89 கூட என்ன வரணும்? 188. இங்க 99 அங்க என்ன வரணும்? 188 பதவி பிரமாணம். ஓகேங்களா? அல்லது உறுதிமொழி. அது நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 100 என்ன பார்ப்போம்? 100 பாருங்க, ஞாபகம் இருக்கா பாருங்க. கோரம் பார்ப்போமா? கோரம் அந்த கேஸ்டிங் ஓட்டு எல்லாம் பார்ப்போம். டிசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் பை மெஜாரிட்டி. கோரம் 1/10 ஓட்டல். ஓகேங்களா? அதுதானே சொல்லுது கோரம். இதெல்லாம் சொல்லும்ல கேஸ்டிங் ஓட்டு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றோம், பார்லிமெண்ட்ல வந்து கோரம் அந்த என்ன சொல்றோம் 10ல 1 பங்கா, 10ல 1 பங்கு உறுப்பினர் இருந்தாதான் என்ன இருக்கணும் அந்த அவையே நடைபெறும் பார்ப்போம் இல்லையா? 10ல 1 பங்கு உறுப்பினர் பிளஸ் வந்து எப்ப வந்து சபாநாயகர் ஓட்டு போடுவாரு? 2 பக்கமும் சமமா சமநிலையில அப்ப இருக்கும். கேஸ்டிங் அது பேர் என்ன சொல்லுவோம்? கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுமா, முடிவுக்கு ஓட்டுன்னு சொல்லுமா. அப்ப அந்த ஆர்டிகலும் 100ல தான் சேரும். ஓகேங்களா? அப்ப 100 எதை பத்தி சொல்லுது அப்படின்றதா? ஓகே, டிசிஷன் இன் பார்லிமெண்ட் பை மெஜாரிட்டி. ஓகேங்களா? அதான் ஓட்டு எடுப்பை பத்தி சொல்றதும். அந்த ஓட்டு எடுப்பு வந்து எப்ப நடைபெறும்னா 10ல 1 பங்கு உறுப்பினர் மினிமம் இருக்கணும் பிளஸ் கோரம். ஓகேங்களா? அந்த இதை ஞாபகம் வச்சுங்க. 100ன்றது வந்து எதை சொல்லணும்னா அந்த எண்ணிக்கை. ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கையை பத்தி சொல்றது என்னது? 100. ஓகேங்களா? பாராளுமன்ற அவையில் வாக்களிப்பது குறைந்தபட்ச பெரும்பான்மை பற்றியது வந்து 100. அதே மாதிரி இங்க என்ன வரணும்? 181. எங்க மாநிலங்களவையில 181. சரியா? அடுத்தது 89. வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ். ஓகேங்களா? வெக்கேஷன் சீட்ஸ் பை மெம்பர்ஸ். எதை சொல்றோம்? உறுப்பினர்கள் இடங்கள் காலியாக இருப்பது, ராஜினாமா செய்வது அல்லது தகுதி நீக்கம் செய்வது போன்ற காரணத்தால் அந்த உறுப்பினர் இடம் காலியாகும். சோ காலியா இருக்குல்ல, இடம் காலியா இருக்குல்ல, அவங்கள அந்த இடம் காலியா இருக்கும்போது ஆப்ஷன் சீட்ஸா இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? இங்க 101 இங்க 190. ஓகேவா? இடம் வந்து காலியா இருக்கும். அவர் எப்படி காலியாகும்? ஒண்ணு ராஜினாமா பண்ணிக்கலாம், பதவி விலகி இருக்கலாம், அல்லது பதவி நீக்கம் செஞ்சிருக்கலாம், தகுதி நீக்கம் செஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு படி அவர் என்ன பண்ணலாம்? காலியா இருக்கும். அப்ப அந்த இடம் காலியா இருக்கிற இடத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? 101. அப்ப 101 கூட 89 கூடனா 190. நெக்ஸ்ட் டிஸ்குவாலிபிகேஷன் ஆர் மெம்பர்ஷிப். அப்ப தகுதி நீக்கம். அவங்களை பத்தி தகுதி நீக்கம் சொன்னோம்னா தகுதி நீக்கத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? தகுதி நீக்கத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் 102. 102. டிஸ்குவாலிபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட். என்னன்னா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்ட், இன்சால்வென்சி. அதாவது சொத்தை வந்து இது பண்ணலாம். ஒரு ஆள் வந்து சொத்தை வந்து என்ன பண்ணணும், அளவுக்கு மீறி அதிகமா இது மாதிரி ஊழல் செஞ்சு சொத்தை எடுத்துக்கிட்டாரு. இல்ல வந்து அவர் வந்து ஆப்ஷன் தொடர்ந்து எத்தனை நாள்? 60 நாளா? 60 நாள் தானே பார்ப்போம். 60 நாள் தொடர்ந்து ஆமா ஆபீஸ் சார். வரலன்னா, பார்லிமெண்ட் வரலன்னா ஒரு தகுதி நீக்கம் செய்ய முடியும். யார் பண்ணுவா? குடியரசுத் தலைவர். யாரு வச்சு பண்ணுவாரு? ராஜினாமா வந்து எலெக்ஷன் கமிஷனோட கலந்தாலோசித்து பண்ணுவாங்க. அது வந்து 102. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணும்? இந்த பக்கம் 191. ஓகே. டிஸ்குவாலிபிகேஷன் பத்தி சொல்றது என்னது? 193. ஓகே. யார் பண்ணுவா? ஆளுநர் பண்ணுவாரு. சரி, அதுக்கு முன்னாடி இது குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் பண்ணக்கூடியது. இத சபாநாயகரும் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு. சபாநாயகர் எந்த முறையில பதவி நீக்கம் செய்வார்? ஒருத்தர கட்சி தாவல் மூலியமா பண்ணுவார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 103. ஓகே, ஆர்டிகல் 103 என்ன சொல்லுது? 103 டிசிஷன் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன். அதாவது என்ன சொல்றாங்க? பிரசிடென்ட் டிசைட் கொஸ்டின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் ஆன் அட்வைஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். ஓகே. அதாவது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? தகுதி நீக்கம் செய்வதற்கு யார்கிட்ட கேள்விகள் முடிவு எடுக்கலாம்? கேள்வி கேட்டு தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் கேள்வி என்ன சொல்லலாம்? அவர்கிட்ட கலந்தாலோசித்து, அந்த கலந்தாலோசனையை தான் என்ன சொல்றது? டிசிஷன் ஆன் டிஸ்குவாலிபிகேஷன். தகுதி நீக்கம் பண்றதுக்கு யாரோட கலந்தாய்வு செய்யலாம்? அவரு தேர்தல் ஆணையத்துல கலந்தாளிக்கலாம்ன்றது 103. இங்க 192. ஓகேங்களா? இங்க 192. அப்போ அவங்க தகுதி நீக்கம் செய்யறதுதான் 102, 191. அதுக்கு தகுதி நீக்கம் செய்யறதுக்கு ஆலோசனை பெறலாம்ன்றது 103, 192. சரிங்களா? நெக்ஸ்ட் 104 பெனால்டி ஃபார் அன்சீட்டட் மெம்பர்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் பாராளுமன்றத்துல கலந்துட்டு என்னது
அன்சீட்டட் மெம்பர் என்னது, தகுதி நீக்கம் செஞ்சாச்சு. தகுதி நீக்கம் செஞ்ச ஒரு ஆளு வந்து ஓட்டு போட்டாலோ அல்லது வந்து அந்த பாராளுமன்ற கூட்டத்துல கலந்துகிட்டாலோ அவையில் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலோ அவருக்கு என்ன அர்த்தம், அவருக்கு தண்டனை அல்லது பெனால்டி. ஓகேவா ஓகேவா சோ அதை பத்தி சொல்றது அது, அதை பத்தி சொல்றதா 104 இங்க 103. அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர் பாராளுமன்ற அவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அதற்கான தண்டனை பத்தி சொல்றது என்னது, தண்டனையும் அபதாரத்தை பத்தி சொல்றது 104 193. ஓகே, அப்ப 104னா தண்டனை. 105 என்ன பாக்குறோம், 105 அவங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட இதுக்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர்களோட இதுக்கு மேல யாரை பார்க்கணும், பாராளுமன்ற உறுப்பினரோட உரிமை சலுகை பாதுகாப்பு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இது மேல இருந்து இந்த 101 இருந்து சரிங்களா, 101 இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா உறுப்பினர்களை பத்தி தகுதி நீக்கம் செய்யறது. ஒரு பேசிக்கா எழுதிங்க, உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, 101 இருந்து 104 வரையும் 104 வரையும் சரிங்களா, 101 இருந்து 104 வரையும். அவை நடவடிக்கைகள் எது, அவை நடவடிக்கைகள் இந்த 99 இருந்து 99 என்ன சொல்லுச்சு, 99 என்ன சொல்லுது, அவை அவங்களோட பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லுதா, பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லுது 99 பாராளுமன்ற உறுதிமொழி. அப்ப இதுல இருந்து அவையில என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் 99. ஓகேங்களா, 100 என்ன பண்ணா 100 வந்து என்னன்னா வாக்களிக்கிறதுக்கான மினிமம் ஆளுங்க இவ்வளவு இருக்கணும் அந்த அவையில. அதே மாதிரி வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் என்னது, இது ரெண்டும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அவையை பத்தி சொல்லுது. 101 இருந்து 104 வரையும் தகுதி நீக்கத்தை பத்தி சொல்லுது. 105 வந்து 105 இருந்து இதுக்கு மேல 105 இருந்து ஓகேங்களா 105 106 ஓகே, இது ரெண்டும் என்னன்னா அவங்களோட சலுகைகளையும் இதை பதிவு நிலையை பத்தி சொல்லும். சரி பார்க்கலாம், பவர்ஸ் பிரிவிலேஜஸ் எக்ஸெட்ரா, அதாவது அவங்களோட சலுகைகள் உரிமைகள். அப்புறம் என்ன பார்த்தோம், பிரிவிலேஜ் சலுகைகள். ஓகே, நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் உறுப்பினர்கள் குழுக்கள் ஆகிய மூன்றின் அதிகாரம் சலுகை அதெல்லாம் பத்தி கொடுக்குது. ஓகேவா, நோட் பண்ணீங்க. பாராளுமன்றத்தோட குழுக்களா இருக்கட்டும் அல்லது உறுப்பினராகட்டும் அவங்களோட அதிகாரத்தையும் சலுகைகளையும் பத்தி சொல்றதுதான் இது 105. அப்ப மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினர்களோட அதிகாரம், இந்த உறுப்பினர் வரும்போது இது யாராயிடும், எல்லாருமே காமனா மக்களவை மாநிலங்களவை எல்லாம் சேர்ந்துருவாங்க. அப்போ 104 வந்து அவங்களோட பிரிவிலேஜஸ் அவங்களோட பவர்ஸ் அதை பத்தி சொல்றது என்னது 194. ஓகே, நெக்ஸ்ட் 107 எதை சொல்லுது 105. 106 என்ன சொல்றது, அப்போ 106 அவங்களுடைய ஊதியம் படிகள். ஆமா, 106 சம்பளம் மற்றும் படிகள். 105 என்னது அவங்களோட உரிமைகள் சலுகைகள். 106 என்னன்னா சம்பளம் மற்றும் படிகள், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதிகாரம் சலுகை அதை பத்தி சொல்றது வந்து 105. ஓகேவா, சம்பளம் மற்றும் படியை பத்தி சொல்றது 106. அப்ப இங்க என்ன வரணும், 105னா 89 194. அப்ப 106னா 195. அப்ப 194 195 எதை பத்தி சொல்லுது, 194 195 எதை பத்தி சொல்லுன்னா மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினரோட சம்பளம் படி அந்த உரிமை சலுகை அதை பத்தி சொல்லுது. அடுத்த போலமா 107 பாருங்க, 107 இதுல இருந்து என்னன்னா பாராளுமன்ற நடைமுறைகள். ஓகேங்களா, 107 பாராளுமன்ற நடைமுறை, பாராளுமன்றம் என்னென்ன பண்ணுது. சரி, 107 என்ன பண்ணோம், புதிய மசோதாக்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்வது மற்றும் நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு. ப்ரொவிஷன் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பாசிங் ஆஃப் தி பில்ஸ் இன் பார்லிமெண்ட். ஓகேங்களா, சட்டமன்றத்துல நம்ம ஒரு மசோதா வந்து இது பண்றோம் இல்லையா, நடைமுறைப்படுத்தும் இல்லையா, ஒரு மசோதாவை நடைமுறை கொண்டு வரோம். ஒரு புதிய மசோதாவை நம்ம என்ன பண்றோம், பாராளுமன்ற அவையில அறிமுகம் செய்யறோம் இல்லையா, அந்த அறிமுகம் செய்வதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது 107. நியூ பில் என்னது, நியூ பில் ஒரு சட்டம் ஏற்றுவதான வழிமுறையில். இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாவே சட்டம் ஏற்றுவதான வழிமுறையில் தான். ஓகே, 107 இருந்து நோட் பண்ணீங்க. 107 இருந்து சட்டம் ஏற்றுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, எப்படி சட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு மசோதா கொண்டு வரணும். அப்ப அந்த மசோதாவை கொண்டு வர்றது என்னது 107. ஓகேவா, அப்ப இங்க என்ன வரணும், இங்க 196. ஓகே, 190 107னா 81 196. சரி, நெக்ஸ்ட் 108 ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத். இப்போ ஒரு சட்டமன்றத்துல கொண்டு வந்துட்டேன், ஒரு மசோதா கொண்டு வந்துட்டேன். அந்த மசோதாவில் 5 வாக்கெடுப்பு இங்க நிறைவேற்றி அங்க அனுப்பணும், அங்க நிறைவேற்றி 2 பேரும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னு சொல்றதுதான் 107. புரிஞ்சா, அப்ப அந்த சட்ட மசோதா ஒரு அவையில நிறைவேற்றி இன்னொரு அவையில நிறைவேற்றல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், கூட்டம் வரணும். ஜாயின்ட் சிட்டிங் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது 108. சரி, மாநிலங்களவையில ஜாயின்ட் சிட்டிங் இருக்கா, கிடையாது. ஏன்னா நார்மலாவே 4 மாசத்துல என்ன பண்ணணும், 4 மாசத்துல மத்த மசோதாக்களை வந்து மாநிலங்களவை சட்டமேலவை ஒப்புதல் அளிச்சே ஆகணும். 4 மாசத்துக்கு மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அது ஓகே ஆயிடும். அதே மாதிரி பண மசோதா 14 நாள் தான், 14 நாள் ஓகே ஆயிடும். ஆனா இங்க மாநிலவை 6 மாசம் வரையும் ஓகே பண்ணல, முட்டுக்கட்டை போட்டு வச்சிருந்தா கூட 6 மாசத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், 6 மாசம் அப்புறம் தான் ஜாயின்ட் சிட்டிங் வைக்க முடியும். அதே மாதிரி 14 நாள் பண மசோதா மட்டும் தான் 14 நாள், மத்த எல்லாருமே ஜாயின்ட் சிட் தான். சரி, ஆர்டிகல் 110 அப்ப 108 முடிஞ்சா, அப்ப
ஆர்டிகல் 109 என்ன சொல்லுது? 109 பண மசோதா தொடர்பான சிறப்பு செயல்முறை. பண மசோதாவோட சிறப்பு செயல்முறை என்ன? பண மசோதாவுக்கு முன்னாடி என்ன சிறப்பு செயல்முறை? பண மசோதாவுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்ப அதை பத்தி சொல்றது பண மசோதாவோட சிறப்பு செயல்முறையை பத்தி சொல்றதா 109. அப்ப 109 அப்ப இங்க என்ன வரணும்? 197 வருதா பாருங்க. 198 சார் வருது. அந்த அப்ப 197 என்ன பாருங்க, 197 ஒரு ஆர்டிகல் மிஸ் ஆகுதுல்ல. பண மசோதாக்களில் சட்ட மேலவையின் அதிகாரங்களும் கட்டுப்பாடுகளும். பண மசோதாவோட சட்ட மேலவையோட சார் பண மசோதா தவிர பிற மசோதா. எது 197? ஆமா, பண மசோதா தவிர பிற மசோதாக்களில். ஓகே, பண மசோதா தவிர பிற மசோதாக்கள் மீது பிற மசோதா அப்ப எழுதிங்க பாயிண்ட். பண மசோதாக்கள் மீது பிற மசோதாக்கள் மீது சட்ட மேலவையோட அதிகாரம். அதான் நாம் சொல்றோம்ல, அந்த 4 மாசத்துக்கு மத்த பண மசோதா தவிர மத்த இதுக்கு என்ன பண்ண முடியும்? 4 மாசம் வரையும் முட்டுக்கட்டு போட முடியுமா? அதை பத்தி சொல்றதா 197. நோட் பண்ணீங்க. அதை பத்தி சொல்றது என்னது? 197. சப்போஸ் பண மசோதா இருந்தா அது என்ன பண்ணணும்? 14 நாள் தான். ஓகே, இதை பத்தி சொல்றதா என்னது? 197. ஏன்னா அந்த ஆர்டிகல் இங்க இல்ல. 108க்கு அடுத்து நம்ம 108 இங்க வராது. 96ஓட மேட்ச் ஆச்சு. 108க்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிகல் நாங்க கிடையாது. ஆனா 108 எதுக்காக வைக்கிறோம்? 108 எதுக்காக வைக்கிறோம்? 2 பேருக்கும் ஒத்து போல தானே வைக்கிறோம். அந்த 100 அப்ப இங்க வந்து அதுக்கு ஈக்குவலா என்ன சொல்லுதுன்னா, பண மசோதா தவிர மத்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, ஜாயிண்ட் சிட்டிங் இல்ல. அப்படியே டேரக்டா சொல்லுது. அதே ஆர்டிகல் தான் கேட்டது. 108 தான், இங்க 197 தான். ஜாயிண்ட் சிட்டிங் தேவையில்லை. ஜாயிண்ட் சிட்டிங் பதிலா 4 மாசம் வரையும் தான் இது பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஆயிடும். அந்த சட்டம் எதுக்குன்னா பண மசோதா தவிர மத்த இதுக்கு அப்படின்னு சொல்றது என்னது? 197. புரிஞ்சா? சேம் தான். இந்த 108 ஜாயிண்ட் சிட்டிங் மூலியமா தீர்த்துக்கலாம்னு சொல்லுது. இங்க ஜாயிண்ட் சிட்டிங் வேணாப்பா 4 மாசம் வச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தீர்த்துலாப்பான்னு சொல்றது 197. ரெண்டுமே அப்ப ஈக்குவல் தான். அப்ப அடுத்தது 109 என்ன சொல்லுது? இங்க 109 பண மசோதாவோட சிறப்பு செயல்முறைகள். அப்ப இங்க என்ன சொல்லணும்? அதை பத்தி சொல்றது. அப்ப இங்க என்ன இருக்கணும்? 109னா ஓகே, இங்க 198 வரணுமா? ஏன்னா அடுத்த ஆர்டிகல் அதானே 109 198. அப்ப பண மசோதாவோட சிறப்பு செயல்முறைகளை பத்தி சொல்றது 198. அப்ப 110 என்ன சொல்லுது? 110 பண மசோதானா என்ன, எது பண மசோதான்னு வரையறை செய்யுது. பண மசோதாவின் வரையறை சொல்றது என்னது? 110. அப்ப இங்க 110னா இங்க என்ன வரணும்? பண மசோதா பத்தி சொல்றது 199. பண மசோதானா என்ன அப்படின்னு வரையறை சொல்றது 199. சரி, அப்போ அடுத்தது 110 போயிட்டுமா? 111 என்ன சொல்றது? குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்துக்கு ஆலோசனை வழங்கலாம், அதாவது ஒத்தி வைக்கலாம், நிராகரிக்கலாம், ஒப்புதல் வழங்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம். அப்போ வீட்டோ பவரை பத்தி சொல்றது 111. அப்ப இங்க என்ன வரும்? ஆளுநருக்கு. இங்க 111னா இங்க என்ன வரும்? 200. இது வரையும் எவ்வளவு? 89 வரையும் செட் ஆச்சு. இங்க இது வரையும் நம்ம 89 கூட்டம்னா 200 வந்துருச்சு. இதுக்கப்புறம் 111 அடுத்து 112. 112 எதை பத்தி சொல்லுது? ஆனுவல் பட்ஜெட்டை பத்தி சொல்லுதா? மத்திய பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. மத்திய பட்ஜெட் இவருதான் மக்களவையில நிதி அமைச்சர் கொண்டு வர முடியும். அப்ப இங்க என்னன்னா 202 நிதி பட்ஜெட்டை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? 202 ஆளுநரோட பர்மிஷனோட நிதி அமைச்சர் கொண்டு வரான்னு சொல்லுது. அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுது? 201 மிஸ் ஆகுதா? ஆமா, ஏன்னா இங்க 111 அதுக்கு ஈக்குவலா இங்க 2 ஆர்டிகல். ஒன்னு 200, இன்னொன்னு என்னது? 201. 200 201. ஓகேனா, இது 2 தான் என்னது? அதுக்கு ஈக்குவலானது 200 201 என்னன்னா ஸ்பெசிபிக்கா 200 என்ன சொல்லுவோம்? ஒரு சட்ட திருத்தம், ஒரு சட்ட மசோதா முதலமைச்சர் அவையிலிருந்து வருது, மாநில சட்டமன்றத்திலிருந்து வருதுன்னா அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், திருப்பி அனுப்பலாம்னு சொல்றது 200. 201 என்ன சொல்றது? குடியரசுத் தலைவருக்கு மாத்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல, குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட மசோதாவை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதா 201. அப்ப அது ஒண்ணு இங்க ஸ்பெசிபிக்கா எக்ஸ்ட்ரா வருது. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? 112 இருந்து எவ்வளவு கூட்ட ஆரம்பிச்சிடணும்? 112 இருந்து 90 கூட்டிக்கணும். 90 கூட்டம்னா 202 வந்துடும். ஓகே, அப்ப 202 பார்த்துட்டோம். அப்ப 113 என்ன சொல்லுது? 113 ப்ரொசீஜர் ஃபார் அப்ரோப்ரியேஷன் பில்ஸ். அதாவது என்ன பார்த்தோம்? கோரிக்கையா, மானிய கோரிக்கையா? 113 என்னது? திட்டங்கள் மீதான மானிய கோரிக்கை அதானே? பாராளுமன்ற நடைமுறை. மதிப்பீடுகள் கொடுத்த பாராளுமன்ற வழிமுறைகளா? திட்டத்தின் மீது பாராளுமன்றத்தின் வழிமுறைகள் அதானே? மானிய கோரிக்கை இருக்கட்டும், அது எல்லாமே பாராளுமன்றத்தோட வழிமுறைகளா? என்ன சொல்லுங்க? நடைமுறைகள். திட்டம் தொடர்பான பாராளுமன்ற நடைமுறை. ஓகே, அப்போ 109 திட்டம் தொடர்பான பில்ஸ், அதான் மணி பில்ஸ், டீடைல்ஸ் இன் ஆர்டிகல் 114. அது கீழே 114 கொடுத்துருக்காங்க. திட்டங்கள் தொடர்பான
திட்டங்கள் தொடர்பான ஓகேங்களா மானிய கோரிக்கையா இருக்கட்டும் இல்ல நடைமுறைகளா இருக்கட்டும் அதை பத்தி சொல்றது என்னது 113. திட்டங்கள் தொடர்பான நடைமுறைகளை பத்தி சொல்றது என்னது 113. அப்ப இங்க 113 அங்க என்ன வரணும் சொன்னது கூட்டு 203. 201 ப்ரொசீஜர் ஃபார் அப்ரோப்ரியேஷன் பில்ஸ் டீடைல்ஸ் 204 அது அடுத்த ஆட்டில கொடுத்துட்டாங்க. சரி அப்ப திட்டம் தொடர்பான ஓகேங்களா மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவது இல்ல. திட்டம் தொடர்பான மதிப்பீடுகள் குறித்த பாராளுமன்றத்தில் வழிமுறைகள் அதான் அந்த திட்டம் மானியம் குறித்த வழிமுறைகள் கணக்கு அதான் சரிங்களா. மானிய கோரிக்கை தான் வந்து 113 அங்க 203. சரி அடுத்தது 114 என்ன சொல்லிட்டு பாருங்க. 114 நிதி மசோதா நிதி நிதி ஒதுக்கீடு மசோதா. ஓகே. இப்போ 114 என்ன ஒதுக்கீட்டு மசோதா ஓகேவா. ஒதுக்கீட்டு மசோதா எவ்வளவு நிதி ஒதுக்கிடணும்னு சொல்லி மசோதா பண்றோம் இல்லையா. ஒதுக்கீட்டு மசோதா பேர் தான் 114. அதே மாதிரி இங்க என்ன சொல்றோம் 204 ஓகேவா. ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட மசோதாக்கள் ஒதுக்கீட்டு நம்ம மானிய கோரிக்கை வச்சுட்டோம். மானிய கோரிக்கை வச்சு நம்ம ஒதுக்கீடு செஞ்சுட்டோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மானிய கோரிக்கை தான் 113. ஒரு திட்டம் நடத்திட்டோம். ஒரு திட்டத்துக்கு வந்து இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகைனா 1000 கோடி செலவாகுது அப்படின்னா அப்ப அந்த மானியத்துக்கு வாக்கெடுப்பு இல்லையா. அந்த மானிய கோரிக்கை பத்தி சொல்றது 113. இந்த மானிய கோரிக்கையில யாரு ஓட்டு போட முடியாது. ராஜ்யசபா ராஜ்யசபாவும் போட முடியாது. அந்த பக்கம் சட்ட மேலவையும் போட முடியாது சரிங்களா. அதை சொல்ற 113. 114 என்னன்னா ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட மசோதாக்கள் ஓகேங்களா. அப்ப அந்த மானிய கோரிக்கை இது பண்ணி இவ்வளவுதான் நீங்க ஒதுக்கீடு என்ன பண்ணிட்டாங்க இந்திய தொகுப்புல இருந்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்ற மசோதா தான் அது ஒதுக்கீடு செய்யப்பட்ட மசோதா பத்தி சொல்றது 114 204. சரி நெக்ஸ்ட் 115 என்ன 115 துணை மானியம் கூடுதல் மானியம் அல்லது மிகை மானியம் வழங்குதல். அப்போ துணை மானியம் ஓகே நான் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம் ஒதுக்கீடு செஞ்சுட்டோம். இப்ப எக்ஸ்ட்ரா எனக்கு மானியம் தேவைப்பட்டா அப்ப துணை மானியம் கூடுதல் மானியம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் துணை மானியம் கூடுதல் மானியத்தை பத்தி சொல்றதா என்னது துணை மானியம் கூடுதல் மானியத்தை பத்தி சொல்றதா 115 ஓகேவா. துணை மானியம் கூடுதல் அப்ப 115 இங்க என்ன வரணும் இங்க என்ன வரணும் இங்க 115 கூட 90 கூட்டு 205 வருமா 205 ஓகேவா. அதான் கொடுத்து நம்ம 109 பண மசோதாவோட ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் மணி பில்ஸ். அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் மணி பில்ஸ் 109. 110 வந்து டெபினிஷன் ஆஃப் மணி பில்ஸ் டீல் வித் டாக்ஸ் எதெல்லாம் இருக்கு வரி பப்ளிக் ஃபண்ட்ஸ் பொதுமக்களோட பணம் அதை வச்சு வர்றதுதான் பண மசோதான்னு சொல்றோம். 110 199 இங்க சரியா போச்சு. 111 200 பாத்துட்டோம் ஓகேங்களா. அதே மாதிரி 112 201 பாத்துட்டோம். 112 என்ன பார்த்தா இது இங்க 202 வரணும். 112 202 மேட்ச் ஆகணும். 113 நோ டைரக்ட் டெபினிஷன் ப்ரொசீஜர் ஃபார் அப்ரோப்ரியேஷன் பில்ஸ் ஓகே. பில் வந்து இது பண்றதை பத்தி சொல்றாங்க பண மசோதா ஒதுக்கீடை பத்தி சொல்றாங்க. அப்போ 113க்கு 203க்கும் மேட்ச். 114 என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 114 என்ன பார்த்தோம் அந்த ஒதுக்கீட்டு மசோதா பத்தி சொல்றோம். அப்ரோப்ரியேஷன் பில்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் பாஸ்ட் பை பார்லிமெண்ட் ஆஃப்டர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். ஒதுக்கீட்டு மசோதா பாக்குறோம். ஒரு திட்டத்தை சொல்றோம் அதுக்கு ஒதுக்கீடு போறோம் அதை பத்தி சொல்றது 114 204. 115 என்ன சொல்றது 115 இது சப்ளிமெண்டரி அடிஷனல் அதாவது கூடுதல் மற்றும் துணை மானியத்தை பத்தி சொல்றது 115. இந்த இடத்துல என்ன பண்ணணும் 205 பத்தி சொல்லணும். அப்ப 116 என்ன சொன்னோம் 116 நிதிக்கு வாக்கெடுப்பு சொல்றோமா. நிதிக்கு வாக்கெடுப்பு அல்லது வேற என்ன சொன்னோம் நிதிக்கு வாக்கெடுப்பு. அப்புறம் வந்து வேற என்னமோ சொல்லுமே நிதிக்கு வாக்கெடுப்பு அது பேர் வேற 2-3 வாரம் கூடுதல் வாக்கெடுப்பு என்னமோ ஒரு நிதிக்கு வாக்கெடுப்பு. ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஓட்ஸ் ஆன் நிதிக்கு வாக்கெடுப்பு இதுதான். ஓட்ஸ் ஆஃப் கிரெடிட் கடன் வாக்கெடுப்பு கரெக்டா. ஆமா ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் கடன் வாக்கெடுப்பு விதிவிலக்கு மானியம் எக்ஸ்பெஷனல் கிராண்ட்ஸ் மேபி விதிவிலக்கு மானியம் நோட் பண்ணுங்க. எது ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட்னா நிதிக்கு வாக்கெடுப்பு ஓகேவா. அப்புறம் கடன் வாக்கெடுப்பு ஓகேனா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து விதிவிலக்கு வாக்கெடுப்பு அது மாதிரி வருதான் அது மாதிரி சொல்றதா 116. இதுதான் நம்ம நொண்டி வாக்கெடுப்பு நொண்டி என்ன சொல்லுவோம் நொண்டி வாத்து வாக்கெடுப்புன்னு கூட சொல்லுவோம் நம்ம இதுல ஓகே. நொண்டி வாத்து வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றதான் 116. அப்ப இங்க 116 இங்க என்ன வரணும் 206 வரணுமா. ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஓட்ஸ் தான் 206. 101க்கு 116க்கு 206 ஓகே. இங்க இருந்து 114க்கு 204 105 205 116க்கு 206. அப்புறம் 117க்கு என்ன போறோம் 117 என்ன சொல்றோம் நிதி வாக்கெடுப்பா காமனா நிதி மசோதா. 117 நிதி மசோதா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பினான்சியல் பில் ஓகே. நிதி மசோதா பத்தி சொல்றது என்னது நிதி மசோதா என்ன சிறப்பு விதிமுறை 117. இங்க என்ன வரணும் இங்க 207. இங்க 117 இங்க 207. நெக்ஸ்ட் இங்க ஆர்டிகல் 118 என்ன சொல்றது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் பார்லிமெண்ட் பார்லிமெண்டோட விதிகளை பத்தி சொல்றது அவ்வளவுதான். பில்ல பத்தி சொல்றது இதுதான். பில் எங்க ஸ்டார்ட் ஆச்சு 107 ஸ்டார்ட் ஆச்சா ஞாபகம் இருக்கா 107. ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்றப்பட்ட முறை வந்து 107 ஓகே. 108 என்ன சொன்னேன் 108 வந்து அந்த கூட்டம்
109 வந்து பண மசோதா சிறப்பு வழிமுறை. 110 என்ன சொன்னோம்? 110 பண மசோதானா என்னன்னு சொல்லுது. 111 குடியரசுத் தலைவரோட வீட்டோ பவர். 112 பட்ஜெட். 113 மானிய கோரிக்கை. 114 என்ன பார்த்தோம்? ஒதுக்கப்பட்ட மானிய கோரிக்கை, அது ஒதுக்கப்பட்ட மசோதா, ஒதுக்கீடு மசோதா. 115 என்ன சொன்னோம்? கூடுதல் ஒதுக்கீடு, கூடுதல் நிதி மானிய கோரிக்கை, கூடுதல். 116 என்ன பார்த்தோம்? 116 அதான் நிதிக்கு வாக்கெடுப்பு, கணக்கு வாக்கெடுப்பு, கடன் வாக்கெடுப்பு, கணக்கு வாக்கெடுப்பு, விலக்களிக்கப்பட்ட வாக்கெடுப்புன்றோம். 117 என்ன பார்த்தோம்? நிதி மசோதா. அப்ப 118 இதுவரையும் ஏதாவது மசோதா முடிஞ்சு போச்சு. பில்லு மசோதாக்கள் மீதான சட்டமேற்ற நடைமுறைகள் முடிஞ்சு போச்சு. அப்ப 118 இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவான நடைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, பார்லிமெண்ட்ல என்னென்ன நடைமுறை இருக்குன்னு. 118 என்ன சொல்றது? ரூல்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் ஃபார் பார்லிமெண்ட். அப்ப இங்க 118 இங்க என்ன வரணும்? 208. இங்க 112 210 ரூல்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டேட். அதாவது ஒழுங்கு நடைமுறைகளை பத்தி சொல்றது, நடைமுறைகள், விதிகள், அதை பத்தி என்ன சொல்றது, நடைமுறையில் உள்ள விதிகளை பத்தி சொல்றதுன்னு அது 118. சரிங்களா? அடுத்தது 119 என்ன பார்ப்போம்? பவர் டு மேக் லா ரெகுலேட்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட். என்ன 119 என்ன சொல்றோம்? நிதி சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தின் மூலம் சட்டமாக கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துவது. பவர் டு மேக் லா. இருங்க போயிடுச்சா? இப்போ ஓகேவா? ஓகே. பாராளுமன்றத்தில் நிதி சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தால் மூலம் சட்டமாக கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துவது. என்ன இருக்கு பாருங்க? பவர் டு மேக் லா ரெகுலேட்டிங் டு ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட். சட்டம் ஏற்ற முறையா 119. ஆமா சார், அதுதான் நிதி வணிகம் தொடர்பாக பாராளுமன்ற சட்ட நடைமுறையில் கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறைகள். ஓகே. பவர் டு மேக் லாஸ் ரெகுலேட்டிங் தி ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது நிதி சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தின் மூலமா கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? கொண்டு வந்து ஒழுங்குபடுத்துவது. சட்டம் போட்டு பாராளுமன்ற சட்டத்தின் மூலியமா நிதி சம்பந்தமான விஷயங்களை, ஓகே, நிதி சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் ஒழுங்குபடுத்துவது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சட்டம் போட்டு அதை வந்து ஒழுங்குபடுத்துவது என்னது? 119. ஓகேவா? 119 பாராளுமன்ற சட்டத்தை போட்டு பணம் தொடர்பான விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு வந்து 119. இது வந்து இங்க என்ன வருது? 209. இங்க 119 இங்க என்ன வரும்? 209. 90 கூட்டிக்கோ, அவ்வளவுதான். அடுத்தது ஆர்டிகல் 120 என்ன பார்த்தோம்? லாங்குவேஜா, மொழி. அப்ப இங்கேயும் மொழி. 210 மொழி. மொழினா என்ன மொழி? ஆங்கிலம் பிளஸ் ஹிந்தி பிளஸ் ஆங்கிலம் தான் தொடரும். அவங்க தாய்மொழியில பேசலாம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆங்கிலமும் இந்தியும் 15 வருஷத்துக்கு தொடரும்னு சொல்லப்பட்ட சட்டம் என்ன? 1963. ஓகேவா? ஆமா. அப்போ அதேதான் இங்க 210. சரி, அடுத்தது அவங்க தமிழ்ல வந்து நம்ம தாய்மொழி பேசலாம், அல்லது இங்கிலீஷ்ல பேசலாம், ஹிந்தியில பேசலாம். அடுத்தது 122 என்ன பார்ப்போம்? 121 நோ டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட் ஆஃப் a judge conduct expert on motion for removal. அதாவது என்ன சொல்றோம்? நிதி பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் ஏற்படும் விவாதத்தின் மீதான கட்டுப்படா, விவாதம் மீதான தடை. என்ன சொல்றாங்க? வேலிடிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் நாட் டு பே. இது நோ டிஸ்கஷன் பாராளுமன்றத்தில் விவாதம் மீதான தடை. நோ டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட் ஆஃப் a judge conduct expert on motion for removal. நீதிமன்றத்தோட முடிவுகளை வந்து பாராளுமன்றத்துல இது பண்ணக்கூடாது, அப்படி வருதா? இல்ல வேற யார்கிட்ட இருக்கா பாருங்க. நீங்க எதுல பாருங்க? பிரகதீஷ் புக்லையா? பிரகதீஷா? ஆமா சார், பிரகதீஷ். ஓகே. வேற யார்கிட்ட இருக்கா பாருங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா, இதுல இன்னொரு இதுலயும் அதான் இருக்குது. நிதி மசோதாக்களுக்கான இது விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடாது. அது வந்து தலையிடாதா? அது 122 இல்ல? அது 122 சார். ஆமா. கோர்ட் பத்தி பார்லிமெண்ட் கரெக்ட், அதேதான் 122. ஓகே. அதாவது அதேதான் நீதித்துறை முடிவுகள் இருக்கு இல்லையா? நீதித்துறை முடிவுகளை பத்தி நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றி பேச தடை. ஓகே. நீதிமன்ற முடிவுகளை பத்தி ரெண்டுமே தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு சொல்றோம் இல்லையா? நீதிமன்ற நடவடிக்கைகளை பத்தி பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்னு சொல்றது 121. 122 என்னன்னா, நீதிமன்றம், அதாவது என்னது, பார்லிமெண்டோட முடிவுகளை பத்தி யார் பேசக்கூடாது? நீதிமன்றம் தலையிடறதுக்கு உரிமை இல்லை. புரிதலா? ரெண்டுமே மாறி வருது. 121 நீதிமன்றத்தை பத்தி யார் பேசணும்? ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும், அதை வந்து இது பண்றதை பத்தி உரிமை இல்லைன்னு சொல்றது 121. 122 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்ற
நடவடிக்கைகளை பத்தி யாரு தலையிடக்கூடாது அந்த விஷயத்துல, நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சுதந்திரமான அமைப்புன்னு சொல்றது என்னது 121 122. ஓகேவா? 122 கோர்ட்டு தலையிடக்கூடாது, 121 பார்லிமெண்ட் கோர்ட் விஷயத்துல தலையிடக்கூடாது. புரிஞ்சா? ஓகே, இங்க 121 இங்க 211, இங்க 121 இங்க 212, இங்க 123 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவரோட அவசர கால சட்டத்தை பத்தி சொல்லுதா? இது தனி, இதோட முடிஞ்சு போச்சு. சட்டமன்றம் இதோட முடிஞ்சு போச்சு. இது குடியரசுத் தலைவரோட இதுல சேரும். ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவரோட அவசர கால சட்டம், ஆர்டிகல் 211 ஆளுநரோட சட்டம். ஓகேவா? உங்களுக்கு முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த ஆர்டிகல் இனிமே ஏன்னா இந்த பாட்டுல மட்டும்தான் அதிக ஆர்டிகல் இருக்கும். இருக்கிறதுல அதிக ஆர்டிகல் கூடிய பகுதி இதுதான். அதுவும் இல்லாம இதுதான் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை முடிச்சுட்டாலே நமக்கு ஒரு பங்கு முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகேவா? இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? அப்ப நம்ம ஆர்டிகல் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிச்சு? ஆர்டிகல் 52 ஸ்டார்ட் பண்ணி கேக்குதா? கேக்குது சார். 212 முடிச்சிட்டோம். ஓகே, 212 52 ஸ்டார்ட் பண்ணி 212 முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளவு 160 ஆர்டிகல் மேல முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த துணை குடியரசுத் தலைவரோட வரிசை, அப்புறம் வந்து முதலமைச்சரோட வரிசை, இது ரெண்டு மட்டும் பார்த்துட்டு, பிரதமரோட வரிசை இதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன முடிஞ்சிடும்? மத்திய அரசு மாநில அரசு டோட்டலா முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது விட்டு வச்சுக்கணுமா? கோர்ட்டு தனியாங்குது, கோர்ட் அப்புறம் பார்த்துலாம். ஓகேவா? மத்திய அரசு மாநில அரசு இன்னும் ஒரே டாபிக் தான். என்னது அது யாருக்காவது இருந்தா கூட சொல்லிடுங்க, அப்படியே முடிச்சிடலாம். இதுல குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், குடியரசுத் தலைவரோட வரிசையை பார்த்துட்டோம். துணை குடியரசுத் தலைவரோட வரிசை இருக்குதா பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் வரிசை அப்படி இருந்தா சொல்லுங்க. துணை குடியரசுத் தலைவர் என்கிட்ட இருக்கு சார். சொல்லுங்க. அப்படியே டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆள் பேர் மட்டும் போட்டுக்கலாம், ஆள் மட்டும் போட்டுக்கலாம். 1 ராதாகிருஷ்ணனா? ராதாகிருஷ்ணன். ஓகே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் வராரு. 2வது யார் வரா? அவருக்கு அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணனே எவ்வளவு இருப்பாங்கன்னா இது சொல்லி ராதாகிருஷ்ணன் வந்து 1950 இருந்தா 1950 இருந்து எப்போ இருப்பாரு? 62 வரை இருப்பாரா? 62 வரைக்கும் சார். ஓகே, அதாவது ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக இவர் தான் துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அதான கணக்கு? ஓகே, ஆமா சார். ஓகே, ராதாகிருஷ்ணன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் 2வது வராப்புல. ஜாகிர் ஹுசேன் வந்து என்ன சொல்றாரு? 1962 இருந்து 67 வரைக்கும் 67 வரை இருக்காரு. ஓகே, ஜாகிர் ஹுசேன் 1962 67. சரி, இருங்க. இப்போ இதே சமயத்துல நம்ம குடியரசுத் தலைவர் ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஓபன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 2 பேரையும் கம்பேர் பண்ணோம்னா ஈஸியா போயிடும். ஏன்னா இந்த டைம்ல யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இதாயிடும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் எழுதிக்கிறேன். ஓகே, குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வச்சுக்கலாம். இந்த துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நமக்கு எல்லாமே தெரியும், ராஜேந்திர பிரசாத். ஓகே, எப்போ 1950 இருந்து 62. அப்ப இவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் இருக்கும். அப்படியே எழுதுங்க நீங்களும். ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். ஓகே, இங்க ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது 1962 இருந்து 67. இங்க யாரு இருக்கிறா? துணை குடியரசுத் தலைவர் யாருக்கா? துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவரு என்ன வருஷம்னா அதே வருஷம் தான், 1950 இருந்து 62. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப இப்ப ராதாகிருஷ்ணன் வந்து குடியரசுத் தலைவர் ஆயிடுவாரு. 50 to 62. 2வது வந்து இப்ப இங்க என்ன வந்துடுறாரு? ராதாகிருஷ்ணன் வந்துருவாரா? ராதாகிருஷ்ணன் எப்போ 1962 இருந்து 67? சாரி, 1962 இருந்து 67. இவர் ராஜேந்திர பிரசாத் எப்போ தான்? ராஜேந்திர பிரசாத் 1950 இருந்து 62 வரையும். ஓகே, அப்ப இங்க யார் வரா? இப்ப இவர் ராதாகிருஷ்ணன் ஆயிட்டாரு. அப்ப இங்க யார் துணை குடியரசுத் தலைவர்? இங்க வந்து ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் எப்ப இருப்பாரு? 1962 இருந்து 67. சரி, அப்போ 3வது யார் வரா? 3வது இவருக்கு வந்து ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்து யார் வரா? ஜாகிர் ஹுசேன் வந்துடுறாருங்க. என்ன சொல்லுவது? குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னா குடியரசுத் தலைவரா வந்துட்டு வராங்க. அப்படியே ஜாகிர் ஹுசேன் வராப்புல. ஜாகிர் ஹுசேன் என்னன்னா 1967 இருந்து 69 வரைக்கும் இருக்காரு. இறந்துறாரு. இவர் தானே இறக்குறது? ஆமா. அப்போ இங்க யாரு இருக்கிறா? விவி கிரி இருக்காரா? அவரு தானே விவி கிரி தானே? விவி கிரி 1967 இருந்து 69. ஆமா. ஏன் 2 பேரும் 67 69னா ஏன்னா இவரு இந்த பதவிக்கு வந்துடுறாரு. அவ்வளவுதான், 2 பேரும் ஈக்குவலா வந்துடுறாங்க. இப்போ ஜாகிர் ஹுசேன் இறந்துறாரு. இங்க இருக்கிற விவிகிரி நடுவுல என்னன்னா இதயதுல்லா வந்துட்டு போயிடாரு. அதை விட்டுருங்க. இதயதுல்லாவும் விவிகிரியும் சும்மா டெம்பரரியா வந்துட்டு போறாங்க. 1967 2 பேர் வந்துட்டு போறாங்க. விவிகிரியும் வராரு, இதயதுல்லா வந்துறாரு. அது டெம்பரரி. ஓகேவா? அப்ப அதை விட்டுடுங்க. அடுத்தது விவிகிரி இப்ப என்ன பண்றாரு? விவிகிரி வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியை காலி பண்ணாதான் எந்த எலெக்ஷன்ல நிக்க முடியும்.
குடியரசுத் தலைவர் எலெக்ஷன். அப்ப குடியரசுத் தலைவர், அப்ப இவரு துணை குடியரசுத் தலைவர் பதவி காலி பண்ணிட்டாரு. அப்ப இவர் காலி பண்ணாலும் இங்க ஒருத்தர் வருவார்ல, அவர் யாரு? இந்த உச்ச துணை குடியரசுத் நீதிமன்றத்து தலைவர். சரி சரி, விவி குடியரசுத் தலைவர் இங்க வந்துட்டார். நாலாவது வந்து விவி கிரி. விவி கிரி 1969 இருந்து 74 வரை இருக்காரு. அப்ப இங்க யார் வரா? துணை குடியரசுத் தலைவர் யார் வரா இவருக்கு அப்புறம்? ஸ்வரூப்னு சொல்லிட்டு என்ன பேரு? கோபால் கோபால் ஸ்வரூப் பதக். கோபால் ஸ்வரூப் கோபால் பதக். ஸ்வரூப் கோபால் ஸ்வரூப் பதக். அவர் வராரா? என்ன வருஷம்? 1969 69 to 74 சார். 74 இருக்கிறார். அப்போ விவி கிரிக்கு துணையா யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தா கோபால் ஸ்வரூப் பதக் வராரு. கோபால் ஸ்வரூப் பதக். கரெக்டா? ஓகே, கோபால் ஸ்வரூப் பதக். நெக்ஸ்ட் ஷேர் பண்ணவா சார்? இல்ல அப்படியே பாத்துல விடுங்க. எழுதுறது ஈஸியா இருக்குல்ல, எழுதிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். சார் இது நல்லா இருக்கு ஓகேவா? கம்பேர் பண்றதுக்கு. கம்பேர் ஆனா அப்புறம் எனக்கு புரியும். கோபால் ஸ்வரூப் பதக். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது யார் வர போறோம்? கோபால் ஸ்வரூப். பக்ருதீன் அலி அகமது வருவாரு. பக்ருதீன் அலி இதுல என்னன்னா முகமது. இவர்ல இருந்து அந்த முறை போயிடுச்சு. இப்ப இவர் கோபால் ஸ்வரூப் அடுத்து வரல. அப்ப யார் புதுசா ஒருத்தர் வர்றாரு? விவி கிரிக்கு அடுத்து பக்ருதீன் வராருல. பக்ருதீன் அலியா? பக்ருதீன் அலி. பக்ருதீன் அலி எப்ப 1974 இருந்து 1979 வரை இருப்பாரு. சார் 77 இறந்துறல இவரு நடுவுல இறந்துறாருல. ஓகே, 1974 இருந்து 77 இறந்துறாரு. அப்ப இவருனா இந்த கோபால் ஸ்வரூப் பதக்கத்து யார் வரா? ஜாகிர், விவிகிரி, கோபால். கோபாலுக்கு அடுத்து யார் வராப்புல? ஜாட்டி. யாரு? ஜாட்டி வராரா? பிடி பிடி ஜாட்டியா? ஜாட்டி. எஸ் ஆமா, சார். பிடி ஜாட்டி. பிடி ஜாட்டி. ஓகே, பிடி ஜாட்டி வராரு. பிடி ஜாட்டி என்னால எழுதவே வர மாட்டேது. எல்லாம் போய் எங்க மெயின் சென்டர் போறேன். ஜாட்டி, பிடி ஜாட்டி. ஓகேவா? ஜாட்டி. ஜாட்டி எப்போ வரான்னா 1974 இவரு ஃபுல்லா, ஏன்னா இவர் இறக்கல. அப்ப நடுவுல என்ன பண்றாரு? இந்த டெம்பரரியா ஒரு 6 மாசம் மட்டும் என்ன பண்றாரு? பிடி ஜாட்டி வந்து இங்க இருந்துட்டு போறாரு. இவர் இறந்துறாருல நடுவுல, அதனால இங்க வந்து நடுவுல வந்துட்டு போறாரு. அதான கணக்கு. அதை வச்சுக்கலாம், ஒரு இதா வச்சுக்கலாம். பிடி ஜாட்டி. ஓகே, பிடி ஜாட்டி என்ன பண்றாரு? நடுவுல வந்துட்டு போறாரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நான் இப்ப எழுதுன மாதிரி யாராவது ஒருத்தர் தெளிவா எழுதிடுங்க. ஓகேவா? 4 முடிச்சிட்டோமா? 5 முடிச்சிட்டோம். அப்ப அடுத்து என்ன பண்ணா 77. அப்ப இவர் இறந்துறாரு இல்லையா? இவர் இறந்த பின்னாடி யார் யார் வரான்னு பார்த்தலாம். பேப்பர் பார்த்து மட்டும் அழிச்சிடலாமா? இதை எழுதிட்டீங்க நீங்க? அழிச்சிட்டா? ஓகே சார். இது மாதிரி எழுதிங்க. ஓகேவா? நான் உங்களை நம்பிதான் வந்து பேப்பர்ல காத்துல எழுதிட்டு இருக்கிறேன். ஓகேவா? யாராவது எழுதுனா எனக்கு தயவு செய்து அனுப்பிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடிச்சிடலாம். அப்படி சொல்லுங்க. அடுத்தது 6வது யாரு பாக்குறான்? 6வது பிடி ஜாட்டி வந்துட்டு போயிடுவாரு. அப்போ 1977 இருந்து 1979 வரையுமா? 82 வரைக்கும் சார். அப்படியே கண்டினியூ ஆகுதா? 82 வரையும் அந்த 5 வருஷம் வந்துடுறாரு. யார் வந்துடுறா? இவரு பாப்போம். அவர் பேர் என்ன? சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி. சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டினா அப்ப இங்க யார் வரணும்? இங்க நான் கடைசியா நம்ம யாரை பார்த்தோம்? பிடி ஜாட்டி பார்த்தோம். 1977 வரையும். 1972 இருந்து 77 வரையும் பிடி ஜாட்டி பார்த்தோமா? ஆமா, 79 வரைக்கும் ஃபுல் இயர் இருப்பாரு. 74 இருந்து 79. 74 இருந்து 79. ஓகேங்களா? 74 இருந்து 79 பிடி ஜாட்டி பாக்குறோம். 74 இருந்து 79 பிடி ஜாட்டி. ஓகே, அப்போ ஓகே, பிடி ஜாட்டி முடிஞ்சு அப்புறம் யார் வர? அப்போ 1970 அப்போ முறையா மாறிடுது. 1979 டு 84. ஆமா சார். 84 யார் வரா? இதயத்துல்லா வருவாரு. இதயத்துல்லா வராரு. 1979 இருந்து 84 வரைக்கும். ஓகே, ஃபுல் கம்ப்ளீட் பண்றாரு. நெக்ஸ்ட் இதயத்துல்லா. அப்புறம் 7வது இங்க யார் வரா? 82. இங்க வந்து 82 இருந்ததுன்னா ஜெயில் சிங் பாப்போமா? ஜெயில் சிங் தானே? கிலானி ஜெயில் சிங் 82 இருந்து 87. ஜெயில் சிங் வராரு. 82 to 1982 இருந்து 1987 ஜெயில் சிங் பாத்துட்டோம். ஜெயில் சிங்னா அப்ப இதயத்துல்லாக்கு இங்க யார் வரா? 85 இருந்து வெங்கட்ராமன். ஓகே, ஆர் வெங்கட்ராமன்.
ஆர் வெங்கட்ராமன் எப்போ வர்றாருன்னா 1984 84 இருந்து 87. வெங்கட்ராமன் 84 இருந்து 87 வரைக்கும் வர்றாரா? ஆமா ஆமாங்க சார். ஓகே 84 இருந்து 87. ஏன் 87னா ஏன்னா 88 இங்க வந்துடுறாரு, ரெண்டு பேரும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே வெங்கட்ராமன் வந்துடுறாப்புல. ஓகே அப்ப 84 இருந்து 87 நோட் பண்ணி வச்சுங்க. வெங்கட்ராமன் 1984 டு 87. அப்போ மீண்டும் இங்க சரியா போயிட்டு இவர் என்ன ஆயிடுறாரு, மீண்டும் இங்க வந்துடுறாரு. அப்போ வந்தது கட் வந்துட்டா அதானே வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் வந்துடுறாரு 1987 டு 92. ஓகே அப்ப இவருக்கு இங்க யார் வரா? வெங்கட்ராமன் கட்சி இங்க யார் வரா? சங்கர் தயாள் சர்மா. வெரி குட், சங்கர் தயாள் சர்மா. அப்படியே 5 வருஷம் ஃபுல்ஃபில் பண்ணுவார் 1987 டு ஓகேவா 1992. ஓகே அப்ப அடுத்தது என்ன வந்துடுறாரு, இவர் இங்க வந்துடுறாரா? இவர் இங்க வந்துடுறாரு அப்படி வந்துடுறாரு, இவர் இங்க வந்துடுறாரு. அப்போ அடுத்தது வந்து யார் வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 சங்கர் தயாள் சர்மா 1992 டு 97 வரை இருப்பாரா? அப்ப இங்க யார் வரா? சங்கர் தயாள் சர்மா இங்க யார் வரா பாருங்க. வெரி குட், அப்படியே வராங்க, சூப்பர். கேஆர் நாராயணன் 92 டு 97. அப்ப இங்க 97 அப்புறம் இங்க வந்துடுறாரா கேஆர் நாராயணன்? கேஆர் நாராயணன் 1997 டு 2002. ஆனா இங்க வந்து அப்துல் கலாம், இதுக்கு அப்துல் கலாம் வரமாட்டார். இங்க வேற யாராவது வருவாங்க. இப்ப யார் வரா நடுவுல? கிருஷ்ணகாந்த். இந்த கிருஷ்ணகாந்தும் இந்த கோபால் ஸ்வரூப் பதக்குனா இதே மாத்தி விடுறாங்க. கிருஷ்ணகாந்த் விஜயகாந்த் மாதிரி கிருஷ்ணகாந்த் வராது நடுவில், அது ரெடியா வராது. 1997 டு 2002. 2002. சரி அப்ப இங்க யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா 11வது வந்தாலே யாரு? 11வது குடியரசுத் தலைவர், மக்கள் குடியரசுத் தலைவர். அப்போ ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே 2002 டு 2007. அப்ப இங்க யார் வரா? இங்க அதே மாதிரி முதல் மாதிரி எல்லாமே பைரோன் சிங் ஷெகாவத். பைரூன் சிங்கா? பைரூன் சிங்குமா? அவ்வளவுதானா பேரு? பைரூன் சிங் பைரோன் சிங் ஷெகாவத். கிருஷ்ணகாந்த் கட்சி அப்படியே மாறி காந்துக்கு அப்புறம் சிங் ஒரு ஆளு பைரூன் சிங் ஷெகாவத். ஓகேங்களா, ஷெகாவத். சரி அவரு எப்படின்னா 2002 டு 2007. அப்ப இப்படி வச்சுக்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் வந்தா அவருக்கு வந்து பைரூன் சிங், நாராயணனுக்கு கிருஷ்ணகாந்த். ஓகே நாராயணுக்கு கிருஷ்ணன், இப்படி வச்சுக்கலாம். நாராயணுக்கு கிருஷ்ணன், சங்கருக்கு நாராயணன், வெங்கட்டுக்கு சங்கர். சரி அப்ப அடுத்த பாத்துலாம். அப்ப ஏபிஜே அப்துல் கலாம் யாருன்னா பைரூன் சிங், நாராயணனுக்கு கிருஷ்ணகாந்த். ஓகேங்களா, அதே ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் வராங்க. ஓகேவா? அப்துல் கலாம் எங்க இருந்து அந்த டேர்ம் கரெக்டா இருக்கு பாருங்க. எங்க இருந்து வருது? ஜெயில் சிங்ல இருந்து வருதா? கரெக்ட். ஜெயில் சிங்ல இருந்து வெங்கட்ராமனா? ஆமா இப்படி வச்சுலாம். இங்க இருந்தானே கரெக்டா வருது. ஜெயில் சிங்குக்கு வெங்கட்ராமன், ஜெயிலுக்கு வெங்கட். ஓகேவா? வெங்கட்டுக்கு சங்கர், அப்படி எழுதிங்க. ஜெயிலுக்கு வெங்கட், வெங்கட்டுக்கு சங்கர். சங்கருக்கு யாரு பார்த்தோம்? சங்கருக்கு வந்து நாராயணன். சங்கருக்கு வந்து நாராயணன். அப்ப நாராயணுக்கு வந்து கிருஷ்ணகாந்த். நாராயணுக்கு கிருஷ்ணன். அப்புறம் வந்து அப்துல் கலாமுக்கு வந்து பைரூன். உங்க ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே நெக்ஸ்ட். அப்ப அடுத்தது பிரதீபா பாட்டீல். ஓகே அடுத்து வந்து 12 வந்து பிரதீபா பாட்டீலா? பிரதீபா பாட்டீல் 2007 டு 2012. அப்ப பிரதீபா பாட்டீல் எங்க வரா? ஏபிஜே அப்துல் கலாம் பைரூன் வந்தவளம். பிரதீபா பாட்டீலுக்கு முகமது ஹமீத் அன்சாரி. முகமது அன்சாரி. எம்ஏ அன்சாரியாப்பா. ஓகே முகமது அமித் அன்சாரி, அதானே எம்ஏ அன்சாரி தானே? முகமது அமித் அன்சாரி. ஓகே முகமது அமித் அன்சாரி வந்து எப்போ 2012 இருந்து 2017 வரை வரா? 2007 இருந்து 2012. 2012 பிரதீபாவுக்கு எம்ஏ அன்சாரி வராப்புல. முகமது பிரதீபா பாட்டீலுக்கு அடுத்தது 13 யார் வராப்புல? 13 பிரணாப் முகர்ஜா.
பிரணாப். ஆமா சார். பிரணாப் முகர்ஜிக்கு யாரு ஜோடி 2012 இருந்து 2017? யார் வரா? நல்ல வெங்கையா பேரை நாயுடு. சொல்லுங்க. வெங்கையா வெங்கையா நாயுடா, நாயுடுங்க சார். சூப்பர் ஜோடி. வெங்கையா நாயுடு. பிரணாப்புக்கு வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு. 2012 இருந்து 2017. ஓகேவா? சரியா போச்சு. 2012 சார் 2014 வெங்கையா அமித் நாயுடு. அன்சாரி தான் வருவாரு. பிரணாப் முகர்ஜிக்கு அமித் அன்சாரி தான் வருவாரு. ராம்நாத் கோவிந்துக்கு தான் வெங்கையா நாயுடு வருவாரு. அப்படியா? எம்ஏ அன்சாரியோட காலம் என்ன? எம்ஏ அன்சாரி ஆமாங்க சார். 2007 இருந்து 2017 வருதுங்க சார். 2007 இருந்து அன்சாரிக்கு. 2017 வரைக்கும் எம்ஏ அன்சாரியா? ஆமாங்க. அப்ப ஆமாங்க 2 ஓகே. சார். பேரும் ஜோடி வராது. ஓகே, அவருக்குமே இதுதான். அப்போ எம்ஏ அன்சாரி இங்கேயும் போட்டுக்கோங்க. ஓகே, 10 வருஷம் தொடர்ந்துக்கிறார் அவரு. 2017 ஆமா. வரை. 2007 இருந்து மீண்டும் 2012 இருந்து 2017. ஓகேவா? அதாவது பிரதீப் பாட்டீலுக்கும் எம்ஏ அன்சாரி தான் வரக்கூடிய துணை ஒரு சொல்றாரு. பிரணாப் முகர்ஜிக்கும் எம்ஏ பிரணாப் அன்சாரி வராரு. முகர்ஜிக்கும். ஓகே, அடுத்தது 14 ராம்நாத் கோவிந்தா. ஆமா எஸ் சார். சார். ராம்நாத் கோவிந்த். கோவிந்துக்கு யார் வரா பாருங்க. கீதா சீதா வெங்கையா நாயுடு. வெங்கையா நாயுடா. சரி சரி. 2017 இருந்து 2022. 2022 ராம்நாத் கோவிந்த். கோவிந்துக்கு யார் வரப்பல? வெங்கையா வெங்கையா நாயுடு. நாயுடு. ஓகே, கோவிந்துக்கு வெங்கையா நாயுடு. அப்போ 2017 இருந்து 22. சரியா போச்சா? வெங்கையா நாயுடு. எஸ் சார். சரி, அடுத்தது. அப்புறம் 14 அடுத்து 15. 15வது குடியரசுத் தலைவர் தான் பேரு திரௌபதி முர்மு அவர்கள். திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. ஓகே, திரௌபதி முர்மு வந்து 2022 இருந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த எஸ் பக்கம். சார். அப்ப இங்க யாரு வரா? வெங்கையா நாயுடுக்கு. வெங்கையா நாயுடுக்கு துணை குடியரசுத் தலைவர் யாரு? ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர். தன்கர். ஜெகதீப் 2025 தன்கரா? 2022 இருந்து 25 வரையும் தான். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வெளியிட்டார்ல. 25 செப்டம்பர். 25 செப்டம்பர். ஆமா. இப்போ 2025க்கு அப்புறம் யார் வரா? நம்பாளு ஒருத்தர் வர்றாரு. என்ன பேர் அவர் பேரு? அவரு பேரு ராதா. ராதாகிருஷ்ணனா? எஸ் சார். அவரு பேரு சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் தான். எஸ் சார். சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் 2025க்கு மேல வேணா இதை வந்து கேட்கலாம். ஓகே, இந்த எலெக்ஷன் பத்தி வேணா கேட்கலாம். ஓகேவா? முடிச்சுட்டோமா? ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ அந்த ஜோடி மட்டும் ஒரு ஓகே, வருஷம்லாம் ஓகேவா? இது ஃபியூச்சர் இதெல்லாம் யார் யாருக்கு எந்த ஜோடின்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ராஜேந்திர பிரசாத்துக்கு யாரு ஜோடி? ராஜேந்திர பிரசாத்துக்கு ராதாகிருஷ்ணனா? கிருஷ்ணன். ராஜேந்திர பிரசாத்துக்கு ராஜாவுக்கு ராதா. ஓகே, ராதாவுக்கு ராஜா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ராதாகிருஷ்ணனுக்கு யார் ஜோடி? ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேனா? ஜாகிர் ஹுசேன். ஓகே, அடுத்து ஜாகிருக்கு யாரு ஜோடி? விவி கிரியா? கிரி. மூணு பேரும் ஒரே காலம் தான். ஓகேவா? அடுத்தது விவி கிரி வராரு. விவி கிரி வந்து எந்த காலத்துல வரணும்? டேட்டா போடலாம். 1969 69 to 70 67 to 69 69 to 74. 69 to 74. ஓகே, 69 to 74. இந்த 69 to 74 யார் வரா? விவி கிரிக்கு ஜோடி யாரு? கோபால் ஸ்வரூப் பதக். இந்த ஒரு பேர் தான் புதுசா இருக்கும். கோபால். விவி கிரிக்கு கோபால் ஸ்வரூப் பதக். கோபால் ஸ்வரூப் பதக். ஓகே, சரி. அதுக்கப்புறமா மாறு. விவி கிரிக்கு அடுத்து 79 to 84 யார் வரா? 79 to 74. 74 to 77. அப்படி வரும்போது இவர் பக்ருதீன் அலியா? பக்ருதீன் அலி வராரு. அப்ப அவருக்கு யாரு ஜோடி வரா? பக்ருதீன் அலிக்கு பிடி ஜாட்டி. பிடி ஜாட்டி. ஆனா பிடி ஜாட்டி வந்து 74 இருந்து 79. 79 பிடி ஜாட்டி. பக்ருதீன் அலிக்கு பிடி ஜாட்டி. அதுக்கப்புறம் பக்ருதீன் அலிக்கு அடுத்து யார் வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்துடுறாரு. சஞ்சு ரெட்டியா? ஆமா, 77 to 82 சஞ்சு ரெட்டி. அப்ப சஞ்சு ரெட்டிக்கு யார் ஜோடி? இதயதுல்லா. சஞ்சு ரெட்டிக்கு இதயதுல்லா. 79 to 84. ஓகேவா? அப்போ அடுத்தது 82 இருந்து 87 வரையும் ஒருத்தர் வர்றாரு இல்லையா? அவரு யாரு? சஞ்சு ரெட்டிக்கு அடுத்து ஜெயில் சிங்கா? ஜெயில் சிங். அப்போ இங்க யார் வரா? 80. அதே அப்ப இங்க என்னன்னா அதான் சரியா போச்சு. 79 to 87 வரையும் சரியா போச்சா? அவ்வளவுதான், மேட்ச் ஆயிடுச்சா? ஜெயில் சிங்கும் 82. சார் ஹிதயத்துல்லா வந்து 84. 4 சாரி, 84. வெங்கட்ராமன் வருவார்.
வெங்கட்ராமன். அப்ப ஜெயில் சிங்குக்கு வெங்கட்ராமனா, எஸ் ஜெயிலுக்கு சார். வெங்கட் தானே பார்த்தோம். மிச்சம் நம்ம ஜோடி 84 to வந்துச்சு. ஓகே 87. ஓகே. ஜெயிலுக்கு வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் எவ்வளோ? 84 to 84 87 மட்டும் இருந்து தான் இருப்பாரு. எஸ் சார். இதுக்கப்புறம் ஓகே. இதுக்கப்புறம் தான் கதை வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் மீண்டும் என்ன ஆகுது? இப்போ வெங்கட். இப்போ வெங்கட் வந்தாச்சா? வெங்கட்டுக்கு எஸ் சார். ஓகேவா? வெங்கட்டுக்கு யாரு ஜோடி சொத்தம்? வெங்கட்டுக்கு சங்கர் தயாள் நாராயணா, சார். சங்கர். சங்கர் வெங்கட்டுக்கு சங்கர் தயாள் சர்மா. அடுத்தது சங்கருக்கு நாராயணனா, நாராயணன். எஸ் சார். சங்கருக்கு நாராயணன். நாராயணனுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாராயணனுக்கு வந்து கிருஷ்ணகாந்த். கிருஷ்ணகாந்த். கரெக்டா? கிருஷ்ணகாந்த். நாராயணுக்கு அடுத்து ஏபிஜே. ஏபிஜேக்கு யாருன்னா என்ன பைரோன் சிங். பைரோன் சிங். ஏபிஜேக்கு பைரோன் சிங். அதுக்கப்புறம் பிரதிபா பாட்டீல். பிரதிபா பாட்டீலுக்கு யாரு பார்த்தா? பிரதிபா பாட்டீலுக்கும் இன்னொருத்தர் யார் வரா? பிரதிபா பாட்டீலுக்கு அடுத்து பிரணாப் முகர்ஜிக்கும் பிரணாப் முகர்ஜிக்கும் யாரு வரா அப்படின்னா எம்ஏ அன்சாரி. எஸ் சார். எம்ஏ அன்சாரி. ஓகே. அதுக்கடுத்து வந்து இவர் வரா, ராம்நாத் கோவிந்தா. எஸ் சார். ராம்நாத்துக்கு வெங்கையா. ராம்நாத்துக்கு கோவிந்தானா வெங்கையா. ஓகே. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா திரௌபதி முர்மா. திரௌபதி முர்முக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன பேர்? ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர் 2025 செப்டம்பர் வரையும். அதுக்கப்புறம் இப்ப வந்து சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே. இனிமே மறக்கூடாது இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. முடிஞ்சு போச்சு. இன்னும் யார்? பிரதமர் ஒருத்தமா? பிரதமர் அவ்வளவுதான். பிரதமர் மட்டும் சொல்லிருக்கலாம். பிரதமர் ஈஸி தான் போட்டாங்க. பிரதமர் ஒன்னு வந்து இவரு, அவர் பேர் என்ன? 1950 இருந்து 64 வரையும் நேரு, ஜே நேரு. ஓகே. ரெண்டாவது 1964 இருந்து 66 வரை யார் வரா? லால் பகதூர் சாஸ்திரி. நடுவுல சில பேர் வந்து போவாங்க. அது பகதூர் சாஸ்திரி. யார் வர? குல்சாரிலால் நந்தா. அவர் டெம்பரரி வருவாரு. அப்புறம் வந்து லால் பகதூர் வருவார். லால் பகதூர் இறந்த பின்னாடி மீண்டும் குல்சாரிலால் வருவாரு. அப்புறம் இந்திரா காந்தி 1966 இருந்து அப்புறம் என்ன பார்க்கலாம்? 77 வரையும் யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார். அடுத்தது நாலாவது 1977 இருந்து 79 வரையும் யாருப்பானா இவரு தலைவர் மொரார்ஜி தேசாய். மீண்டும் 79 இருந்து 84 வரையும் யாருப்பான்னு பார்த்தோம்னா இவர் வந்துடுறாரு. 84 இந்திரா காந்தியா வராங்க. 79 80 சரண் சிங் வராங்க சார். ஓ ஆமாங்க. 79 to 80 சரண் சிங். 79 80 சரண் சிங். அப்புறம் இந்திரா காந்தி அவங்க வந்து ரெண்டாவது தடவை 80 to 84. 1980 இருந்து 84 தான் இந்திரா காந்தி அம்மார். இந்திரா காந்தி அம்மார் வந்து 84 இறந்துடுறாங்க. ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரா அந்த இது. ஓகே. 84. அப்புறம் 1985 இருந்து 89 ராஜீவ் காந்தி. அவரு என்ன பண்றாங்க? 89 அவரையும் கொண்டு வராங்க. பாவம். 59 6 7 ராஜீவ் காந்தி. அப்புறம் 1989 இருந்து 90 யார் வரா? விபி சிங். ஒரு வருஷம் விபி சிங். அப்புறம் இந்த 90 to 91 இன்னொருத்தர் வருவாரு, வாஜ்பாயா. சந்திரசேகரா? 1990 to 91 யார் வரா? சந்திரசேகர். நிலை இல்லாத காலம் சொல்லுவோம். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அரசியல் நிலை இல்லாத காலம். சந்திரசேகர். அப்புறம் 91 இருந்து 91 இன்னொருத்தர் வருவாரு. யாரு? பிவி நரசிம்ம. 91 இருந்து 96. அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வருவாரு. அவர் பேர் என்ன? வாஜ்பாயா. நம்ம ஒருத்தர் வாஜ்பாய் வருவாரு. வாஜ்பாய் வரல சார். நரசிம்மராவுக்கு அப்புறம் தாங்க சார் அவரு. நரசிம்மராவுக்கு அப்புறம் தான் வாஜ்பாயா டெம்பரரியா வந்துட்டு போவாருவாங்களே. அது வந்து நரசிம்மராவுக்கு அப்புறம் தாங்க சார் வராரு. நரசிம்மராவுக்கு அப்புறம் தானா? சரி. அப்போ நரசிம்மராவ் வந்துறாரு. 91 to 96. ஆமா சார். 91 to 96 நரசிம்மராவ் முதல் தென்னிந்தியால இருந்து போனவர். ஓகே. 8 9 10. சரி. அப்போ நரசிம்மராவ் வந்து 1996 இருந்து 96 இங்கதான் வாஜ்பாய் வராப்லையா? 96 தான் சார். ஒரு வருஷம் தான். அதான் 96 இருந்து 96. சார் 16 நாள் தாங்க சார். வாஜ்பாய் அதெல்லாம் அதே வாஜ்பாய். அப்புறம் இன்னொருத்தர் யாரு வர்றாரு? ஹெச்டி தேவகவுடா. அவரு இதுல தானே வர்றாரு. சார். 96 to 97. 96 to 97 வந்து தேவகவுடா. ஓகே.
ஓகே தேவகவுடா. ஓகே தேவகவுடாவுக்கு அடுத்து யார் வரா? 13வது குஜ்ரால். தேவகவுடாவுக்கு அடுத்து குஜ்ரால். குஜ்ரால் குஜ்ரால் சாரி நான் சொல்றேன். குஜ்ரால் 97ல இருந்து அவர் எப்ப 97ல இருந்து 98ங்க சார். 8. ஓகே 97ல இருந்து 98 குஜ்ரால். குஜரால் 96 வாஜ்பாய், 98 97 தேவகவுடா, 97 98 குஜ்ரால். 14வது யார் வரா அப்படின்னு பண்ணா குஜ்ராலுக்கு அடுத்து 1998ல இருந்து 2004 வரைக்கும் 2004 வாஜ்பாய். வரையும் வாஜ்பாய். 98ல இருந்து 2004 வரையும் வாஜ்பாய். 98 வந்து 2004. இதுக்கப்புறம் நம்ம கணக்கு. ஓகே 15. 2004ல இருந்து 2014 வரையும் யாரு? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். 2014ல இருந்து மேபி 2070 வரையும் கூட யாரு இருக்கலாம்னா யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஓகேவா? அவ்வளவுதான் 16. ஓகேவா? மேபி நம்ம பேரன் கூட படிக்கலாம். பேரன் படிக்கும்போது கூட மோடியா இருக்கலாம். சரியா? ஓகே. அவ்வளவு இதுக்கு மேல இந்தியா வந்து பிஜேபி இருந்து மீளாது. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஓகேவா? போலாமா? ரெஸ்ட் எடுத்துலாம் சாப்பிடுங்க. நேற்று நான் சாப்பிடாம விட்டேன். ஓகே பாய். இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றீங்களா சார்? இந்த கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்கல்ல. ஓகே ஓகே சார் ஒரு டவுட் சார். சார் வெங்கட்ராமன் நம்ம பார்த்தோம்ல சார் குடியரசுத் தலைவர், அது இயர் மட்டும் வெங்கட்ராமனா குடியரசுத் தலைவர் வந்ததா? வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் எப்ப பார்த்தோம் அப்படின்னா 92. 1987 to 92. ஓகே சார் 87. ஓகேங்களா? வெங்கட்ராமன். இது வந்து வெங்கட்ராமன் வந்து 1982ல இருந்து 87. இந்த பக்கம் 84ல இருந்து 84 to 87 துணை குடியரசுத் தலைவர். ஆமா துணை குடியரசுத் தலைவர். 84 to 87. 87க்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆயிடுவார். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். இது யாராவது எழுதினீங்கன்னா கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஓகே முடிச்சிடலாம். பாய். ஓகே.